உஸ்தாஸ் தையீப் அவர்களை இப்போது அன்போடு அழைக்கின்றேன். உஸ்தாத் அவர்கள் நம் சூராவுடைய உஸ்தாத் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபாத்திஹா. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. اللهم لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. اللهم أنت ولينا في الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا أرحم الراحمين. اللهم أصلح أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم بارك لنا في مجلسنا هذا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا فيما أعطيتنا يا أرحم الراحمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. முறையில் துவானை ஓதிய சூரா HBM உஸ்தாத் மௌலானா மௌலவி முகமது தையீப் ஜமாலி உஸ்தாத் முகமது தையீப் ஜமாலி அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலம் காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இந்த உலகத்தை படைத்து ரட்சித்து பாதுகாத்து பரிபாலனம் செய்கின்ற வல்ல ரஹ்மானாகிய ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அகிலத்தாருக்கு அல்லாஹ்தான் இலாஹ். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் தான் பூர்த்தி செய்கின்றான் என்ற உண்மையை நமக்கு உணர்த்திய ரஹ்மத்துல் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் சொர்க்கத்தின் ஜோதியாம் சையதுல் முர்சலீன் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அளவிலா அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் பங்கு கொண்ட உன்னத சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் வலிமார்கள் ஷேகுமார்கள் யாவர்கள் மீதும் இந்த நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கும் நாம் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான மாலை பொழுதிலே
சூரா ஹெச்பிஎம் நடத்துகின்ற இஸ்லாமிய நிகழ்ச்சி. அதுதான் நம்முடைய தலைப்பு, இஸ்லாமிய சொற்பொழிவு. இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம். இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம் என்ற தலைப்பினை இன்று நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து விட்டது இந்த 2025ஆம் ஆண்டும். அது மட்டுமில்லாமல் ரஜப் பிறை ஒன்றும் சேர்ந்து விட்டது. இது நிச்சயமாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இன்று கூடப்பட்ட கூட்டம் புதிய ஆண்டுக்காக அல்ல, 2025 ஆண்டுக்காக பொதுக்கூட்டம் அல்ல. இன்று கூடப்பட்ட கூட்டம் இஸ்லாம் ஒரு சிறந்த சீர்திருத்த மார்க்கம் என்பதை ஒரு தலைப்பின் கீழ் ரஜப் மாதம் தொடங்கிவிட்டது. அதைத் தொடர்ந்து நம்முடைய ஷாபான் மாதம், அதைத் தொடர்ந்து ரமலான் மாதமும் நெருங்கிவிட்டன. அதற்கு உண்டான அற்புதமான தலைப்பினை தான் இன்று நாங்கள் பேசி இருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு, நல்ல ஒரு அற்புதமான சொற்பொழிவு நாம் எல்லாம் கேட்க இருக்கின்றோம். தயவு செய்து முதல் கட்டமாக உங்களுடைய கை தொலைபேசியுடைய அந்த போன் எல்லாரும் சைலன்ஸ் மோட்ல போட்டு வச்சுக்கங்க. அதான் ரொம்ப முக்கியம். போட்டு வச்சுக்கங்க. அதே சமயத்துல தயவு செய்து பெண்கள், உங்களுக்கு சுத்தமாக நாங்கள் பரதாவை நாங்கள் மூடிவிட்டோம். என்ன நடக்கிறது எங்களுக்கு இங்கிருந்து தெரியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன மாதிரி நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கேட்டால் இன்று நம்மளுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பினை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு அமைப்பு, நல்லது ஒரு நிகழ்வு. கலந்து கொண்ட அனைவருக்கும் சூரா ஹெச்பிஎம் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடக்கமாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பு செய்வதற்காக நம்முடைய கிம்மாவின் தேசிய உதவி தலைவர் மற்றும் இன்று சூரா ஹெச்பிஎம் உடைய ஒரு அங்கத்தினர் மற்றும் ஒரு பிரபல தொழில் அதிபர் கூட சொல்லலாம், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அருமை சகோதரர் துவான் ஹுசைன் ஜமால் அவர்களை இப்போது அழைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கும் நமது சகோதரர் அஸ்லாம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த சூரா ஹெச்பிஎம் உடைய தலைவர் துவான் ஹலீம் மற்றும் உஸ்தாஸ் கம்பம் பீர் முகமது அவர்கள், இந்த சூராவுடைய உஸ்தாஸ் மற்றும் வந்திருக்கக்கூடிய இந்த சூரா ஹெச்பிஎம் உடைய கமிட்டி மெம்பர்ஸ், இந்த நிகழ்வினை சிறப்பான முறையில் கண்டுகளிக்க உங்கள் இந்த பொது விடுமுறை இருந்தாலும் எல்லாரும் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக சிறப்பு செய்வதற்காக அனைவரும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பான ஒரு நாள் இன்று. இது புத்தாண்டு மட்டும் இல்லாமல் இன்று ரஜப் முதல் நாள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரஜப் மாதம் முதல் நாள் வந்துவிட்டாலே ரமதானுடைய நுழைவு வருவதற்கு ஒரு அறிகுறியாக அமைகின்றது. இது நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரக்கத்தாக அமைகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பது மிக சிறந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கம் சிறப்பான அமைய முடியாது. அதற்கேற்ப இன்று ஒரு அருமையான ஒரு தலைப்பினை கொண்டு வந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது துவான் ஹலீம் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஒரு அழைப்பு செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அலுவலர்கள் இருந்தாலும் பல அலுவலர்கள் இருந்தாலும் ஒத்திவைத்து இந்த நிகழ்ச்சியை அவருடைய மதிப்பிற்காக, அவருடைய
கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறந்த, ஏன்னா இது நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பற்றி நம்ம மீட்டிங்கில் கூட எதுவும் பேசல, நானும் கமிட்டி மெம்பர் தான். ஆனால் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்ததுக்கான இந்த யோசனையே மிக பெரிய ஒரு யோசனை. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எல்லாரும் வந்து நாடு தழுவிய அளவில் வந்து புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று ரஜபு முதல் நாள், இதுதான் மிக முக்கியம் நம்முடைய மார்க்கத்துக்காக. இந்த நிகழ்வை நினைவு கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பை கொண்டு வந்து நம்முடைய உஸ்தாஸ் ஹஜி கம்பம் பீர்மோகன் அவருடைய கண்ணிய குரலில் இன்று ஒரு சிறப்பான சொற்பொழிவை கேட்பதற்கு நமக்கு இந்த வாய்ப்பினை வழங்க எல்லாம் இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்வோம். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒற்றுமை என்பது, நான் ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஊடுருவக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்கின்றேன். நாம் மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் அனைவருமே ஒன்றுதான். ஸோ ஒன்று சொல்லும் பொழுது நாம் அரசியல் பாதையோ அல்லது சங்கங்கள் பாதையோ அல்லது ஏதாவது ஜமாத் பாதையோ இது பற்றி நாம் வந்து பிரிந்து செல்லக்கூடாது. இதைத்தான் வந்து நம்முடைய மார்க்கம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இந்த ஒற்றுமை தான். அரசியலுக்கு சென்றால் அப்ப ஒரு சில அரசியலுடைய ஐடியாலஜி காரணமாக அவர்கள் பிரிவுபட்டிருக்கிறார்கள். ஆனால் சமுதாயம் என்று சொல்லும் பொழுது, மார்க்கம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லும் பொழுது எல்லாருமே இணைந்து ஒன்று கூடி இந்த மாதிரியான நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டு நம்முடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்காக செய்ய வேண்டும் என்பதனை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை தவிர்த்து இஸ்லாம் என்பது ஒரு நெறி, இஸ்லாம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் பல விஷயங்களை கொடுத்திருப்பான். அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு, ஏன்னா பாடலே இருக்குமே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்கு கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், எல்லாருக்குமே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் என்ன முடியுமோ இந்த சமுதாயத்துக்காக நம்முடைய தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக நல்ல தெளிவாகவும் சிறப்பான முறையிலும் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலும் தொழில் துறையிலும் ஈடுபட்டவர்கள். இருந்தாலும் எங்களுடைய அழைப்புக்கு வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ரத்தன சுருக்கமாகவும் தொடங்கி வைத்த நம்முடைய கிம்மாவின் தேசிய உதவி தலைவர் அருமை சகோதரர் துவான் முஸ்லிம் ஜமால் அவர்களுக்கு HBM சோராவ சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஒரு குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒற்றுமை. நபிகள் நாயகம் காலத்தில் கூட ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த சமுதாயத்திலே நாம் பிறந்து வளர்ந்திருக்கின்றோம். இருந்தாலும் அந்த ஒற்றுமையை நாம் காமிக்கின்றோமா என்ன சார்? அந்த ஒற்றுமை என்பதே நம்ம இல்லாதனால தான் இன்று ஒரு பிளவுபட்ட சமுதாயமாக இருக்கின்றோம். அது உண்மைதான். இங்கு மட்டும் இல்ல, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய இந்திய முஸ்லிம் சமுதாயம் வந்துட்டு ஒன்று இணையவில்லை. தான் பெரியவன், அதாவது எனக்கு தான் வேண்டும் எல்லாம் சொன்னதுனால தான் நம்முடைய சமுதாயம் பிரிந்து கிடக்கின்றது. அதை ஒற்றுமை நிலையில் கொண்டாந்தால் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாக முடியும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய கோரிக்கைகள் அரசாங்கத்தில் சொல்ல முடியும். ஆகவே அந்த ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக பற்றி கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு சிறந்த முறையில் நமக்காக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த துவான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு நிகழ்வாக இப்பொழுது நம்ம சமீப காலமாக ஏறக்குறைய ஒரு 2 வாரத்துக்கு முன்பு நமக்காக சிறப்பான முறையில் உம்ரா யாத்திரையினை முடித்து வந்து 2-3 நாட்கள் இருக்கின்றன. உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை என்று சொன்னார்கள். இருந்தாலும் கூட நீங்க வாருங்கள், ஏன்னா அவர்களும் சூரா செயற்குழு உறுப்பினர்களில் அவரும் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று வந்திருக்கிறார்கள். யாரும் இல்ல, மன்சூர் அலி அவர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள். அவர்களை ஒரு கண்ணியப்படுத்துவதற்காக நம்முடைய சூரா HBM தலைவர்
அருமை சகோதரர் அப்துல் ஹலீம் அவர்கள் கண்ணியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவருடைய நாட்டத்தின்படி நமக்காக நிறைய துவா செய்தார்கள். அவருடைய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளிலே ஹஜ்ஜும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய துவா மூலமாக மீண்டும் எங்களுடைய கடமைகளை செய்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சிகள் சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றன. ஓகே, அந்த வகையிலே என்ன சொன்னா, இன்று ஹுசைன் ஜமால் சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் இன்று 2025 வந்து புதிய புத்தாண்டை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன் நம்மளுடைய சமுதாயத்தில் கூட நிறைய பேர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி ஹாப்பி நியூ இயர் கேக் வெட்டுறது போறது இது போன்ற இதிலத்தை ஏற்பட்டு இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, மிக பெரியவன், அல்லாஹ் மிக கருணையாளன். அந்த தேதியை கொண்டாந்து கரெக்டா ரஜப் 1ல வச்சு இந்த சிந்தனையை நினைக்கிறேன் இங்க நம்ம யாரும் செஞ்ச மாதிரி தெரியல. நம்ம தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து செய்யறோம். அதாவது புத்தாண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரஜப் பிறை 1 அந்த தலைப்பு நம்மளுக்கு வாய்ப்பா கிடைச்சிருச்சு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சமீப காலமா இதை பற்றி நாங்கள் பேசுனதே இல்லை. ஒரு 2 வார்த்தை மட்டும் நான் பேசிக்கிட்டேன்னா உடனே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு, ஏன்னா நாங்கள் எல்லாம் பார்க்க போனா, அதாவது நம்மளுடைய சூரா ஹெச்பிஎம் நிகழ்ச்சி வந்துட்டு, அதாவது கோடு போட்டால் ரோடு போட்டுருவோம். என்ன தோணாலி, நம்ம கோடு போட்டால் ரோடு போட்டுருவோம். டக்குன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன காலையில் நம்மளுக்கு டீ காஃபி வந்து சேர்ந்துருச்சே பலகாரங்கள். ஆகவே என்ன சொன்னோம்னா, இது வந்து பார்க்க போனா ஒரு அன்பு, ஒரு அழைப்புக்கு ஏற்று வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதான் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மெஹராஜ் இரவு செய்ய இருக்கின்றோம். அதன் பிறகு பராத் இரவு செய்ய இருக்கின்றோம். 30 நாட்களுக்கு இங்கு தொழுகை நடைபெறும். ஹாஃபிஸா வைத்துக் கொண்டு தொழு வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தொடர்ச்சியான பயான்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். நிறைய நிகழ்ச்சிகள் இந்த சூறாவில் நாங்கள் செய்வோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அந்த அன்பும் ஆதரவும் இருந்தால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு, ஒரு தன்முனைப்பு சொற்பொழிவு என்று வைத்துக் கொள்வோம். அதாவது என்ன சொன்னா, பேசிக்கிட்டே இருந்தா, அதாவது செவிக்கு உணவு இல்லாத போது சித்து வைத்திற்கு வியப்படும் சொல்றதை விட, அதாவது உங்களுக்கு காதுக்கு இனிய ஒரு கானங்கள் கேட்கும். பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், எங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் வழியாக நீங்கள் கொடுத்தால் சுவாரஸ்யமா இருக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்காக நாடறிந்த இன்னைக்கு மலேசியாவின் புகழ்பெற்ற ஒரு அருமையான பாடகர், வேற யாரும் இல்ல, மலேசியா இசை முரசு ஹாஜி சையத் அலி அவர்களை இப்போது அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். ஒப்பேயில்லா ரஹ்மானி அல்லாஹ், எப்போதும் புகழ்வேன் சுப்ஹானல்லாஹ். ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் தொழும் வல்லோனே அல்லாஹ், எங்கும் ஜோதியாய் இலங்கும் அல்லாஹ். எல்லோரும் தொழும் வல்லோனே அல்லாஹ், எங்கும் ஜோதியாய் இலங்கும் அல்லாஹ். அல்லல் எல்லாம் நீக்கியே அருள்வாயா அல்லாஹ். அல்லல் எல்லாம் நீக்கியே அருள்வாயா அல்லாஹ். ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் ஹவ்வாவின் பாவம் போக்கினாய், அய்யூபு நபியின் பிணிகள் நீக்கினாய். ஆதம் ஹவ்வாவின் பாவம் போக்கினாய், அய்யூபு நபியின் பிணிகள் நீக்கினாய். மோதும் கவலை போக்கியே அருள்வாயா அல்லாஹ். மோதும் கவலை போக்கியே அருள்வாயா அல்லாஹ்.
ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தை அடையும் வாய்ப்பினை ரப்புல் ஆலமீன் எல்லோர்க்கும் தருவாய். ரமலான் மாதத்தை அடையும் வாய்ப்பினை ரப்புல் ஆலமீன் எல்லோர்க்கும் தருவாய். கமழும் தீனின் வாழ்க்கையை காலம் எல்லாம் நீ தருவாய். கமழும் தீனின் வாழ்க்கையை காலம் எல்லாம் நீ தருவாய். ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். ஒப்பே இல்லா ரஹ்மானி அல்லாஹ், எப்போதும் புகழ்வேன் சுப்ஹானல்லாஹ். ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ், அல் குர்ஆன் தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே ஒரு மழை பெய்து இடி இடித்து மழை பெய்து ஓய்ந்தது போல் ஒரு அற்புதமான ஒரு பாடல். மறைந்த இசை கலைஞர் இசை முரசு ஹாஜி நாகூரிய ஹனீஃபா அவர்களுடைய பாடல் லவ்ஸ் பண்ணால் அவங்களும் நாகூரை சேர்ந்தவர்கள் தான். நாகூரிய ஹனீஃபாவுடைய ஆசி பெற்றவர்கள் அப்படிங்கும் பொழுது சோடையாகுமா? மலேசிய திருநாட்டில் கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் நம்முடைய ஹாஜி சையத் அலி அவர்கள் இந்த சூரா ஹிஜ்பியமின் பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த ஹிஜ்பியம் சூறாவை சேர்ந்தவர்கள் தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, அதாவது நம்மளுக்காக ஒரு சிறப்பான முறையில் ஒரு தன்முனைப்பு பேச்சு. ஏன்னா மனிதனுக்கு வந்துட்டு தன்முனைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தூண்டுதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த தூண்டுதலோடு இன்று இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும். வருகின்ற இந்த மாதங்கள் நமக்காக ரஜபு, ஷாபான், ரமலான் நெருங்கிவிட்டது. அதற்காகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நமக்காக சிறப்பான முறையில் சிறப்பு பேச்சினை ஆற்ற வருகிறார். யாரும் அல்ல, சூரா ஹிஜ்பியமின் தலைவர் அருமை சகோதரர் துவான் அப்துல் ஹலீம் அவர்கள். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين اللهم صل على سيدنا محمد وعلى آله محمد. கடுமையான சூழ்நிலையிலும் நேரம் போதாமல் இருந்த போதிலும் அழைப்புக்கு ஏற்று இங்கே பேச்சு கொடுக்க வந்த மதிப்புக்குரிய கம்பம் உஸ்தாத் பீர் முகமது அவர்களே, கிம்மாவின் தேசிய உதவி தலைவர் ஹுசேன் ஜமால் அவர்களே, அவர்களும் 7 நாள் கடுமையான அந்த வியாபாரம் செய்து கொண்டு கட்சியில் இருப்பதனால் அவர்களுக்கும் ஓய்வில்லாமல் என்னுடைய பேச்சை தட்ட முடியாமல் இங்கு பங்கெடுத்துக் கொள்கிறார். மற்றும் நம்முடைய சூரா உஸ்தாத் தையீப் அவர்களே, சூரா உஸ்தாத் ஜவாபர் சாதிக் அவர்களே, கண்ணியமிக்க மலேசியா இசை முரசு ஹாஜி சயீத் அலி அவர்களே, நம்மளுடைய மலேசியா முழுதும் பேச்சை தெரிந்து கொண்ட MC துவான் அஸ்லாம் அவர்களே, காப்புறுதி காவலர் துவான் ஹாஜி மன்சூர் அலி அவர்களே, அவர் வந்து காப்புறுதி காவலர், உங்களுக்கு எதுவும் காப்புறுதி வேணும்னா அவர் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, சூரா உறுப்பினர்களே, சிறப்பு வருகை தந்த வருகையாளர்களே, நான் கூட இந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல. நம்மளுடைய ஒரு நாள் இதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்புல வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனக்கு வந்து தன்முனை பேச்சு கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் எப்பவுமே பேசுறது.
நேரமும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். உள்ளபடி இந்த தன்முனைப்புங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய மனசுல தான் இருக்குது. அதை நம்ம வெளியே கொண்டு வரணும்ப்பா. அதான் தன்முனைப்பு. அதாவது நம்ம வந்து இப்ப எல்கேஜி படிக்கிறோம், கிண்டர்கார்டன் படிக்கிறோம். இதைத்தான் நான் இப்ப பேச போறேன். என்னடா கிண்டர்கார்டன் படிக்கிறத பேச போறேன்னா, ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் படிச்சாச்சு. படிச்சதை தான் நம்ம கொண்டு வர போறோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. இப்ப நம்ம பேசுறதுல நீங்க வெளியே வரணும், உங்க மனசுல இருந்து எல்லாம் வெளியே வரணும். அதான் தன்முனைப்பு. பாருங்க, அதாவது வந்து நாகரிகம் வளர வளர 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சஹாபாக்கள் சந்தேகத்தை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க. இப்ப நம்ம இஸ்லாமிய சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கிறது? உலமாக்கள் தான் கேட்குது இல்லையா? இதுக்கு உலமாக்கள் ஜாக்கியம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டு இப்ப சிகரெட் குடிக்கிறது மக்ரூஹ் அப்படிங்கிறாங்க, ரொம்ப போனா ஹராம்னு சொல்றாங்க. அதே மாதிரி புத்தாண்டு கொண்டாடலாமா? ஆங்கில புத்தாண்டு கொண்டாடலாமா? கொண்டாடலாம். எப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சில காரணங்களை சொல்றேன். நம்ம வந்து ஆடல் பாடல் கூத்துல நம்ம கலக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு தொழிலும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சக்காத்து காரணங்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த ஆங்கில கேலண்டரை வச்சுதான் கொண்டாடுறோம். என்ன கரெக்டா? யாராவது இந்தியா முஸ்லீம்காரங்க வந்து இங்க வந்து முஹர்ரம்க்கு ஸ்டாக் எடுத்திருக்கீங்களா, ஜக்காத்து செலுத்திருக்கீங்களா? அப்ப நம்ம வந்து அந்த காலத்தோட ஒத்து போக வேண்டியதா இருக்கு. இப்ப ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னா திரும்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஒரு தேத்தண்ணி நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த ஆடல் பாடல் கூத்து வான வெடிக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்குன்னு தனியா ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த கலாச்சாரம் இருக்குல்ல. இது ஏன் என்ன அடிப்படையில வருது அப்படின்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுவிட்டு போயில அவர் என்ன சொன்ன 40 அவங்களுடைய யாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை அவர் கேட்க சொல்லியிருக்காரு, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சீனை நம்ம போய் கதவு தட்டி கேட்க முடியாது. ஆனா இருந்தாலும் காலத்தோட நம்ம ஒட்டி போவோம் பாருங்க. இப்ப சில பேர் கேட்கிறாங்க, கேக்கு வெட்டுறது முடியுமா அப்படிங்கிறாங்க. கேக்கு வெட்ட 4 சோறுக்குள்ள நீங்க வெட்டிக்கிறீங்க. அது நீங்க வந்து மிளகு திரி வச்சு அதை பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி கேக்கு வெட்டாம நம்ம சாப்பிட முடியாது. என்ன கூட கேக்கு வெட்டாம எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? வெட்டி தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி காலத்தோட நம்ம அந்த நாகரிகத்தை சொல்லி கொடுக்குது இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு இதையும் நீ புதுசா படிச்சுக்க, ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வரவேற்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் புதுசா நீ தெரிஞ்சுக்க. அப்படியான நாகரிகம் இஸ்லாமுடைய நாகரிகம். ஆனா நம்ம ஒரு லிமிட்டோட நம்ம வச்சுக்கணும். பாருங்க, சமீப காலத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்ப நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம என்னென்னமோ டான்ஸ் பாட்டு என்னென்னமோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் ஆடி இருக்காங்க, நிறைய பேர் நம்ம உஸ்தாத் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணு வீட்டாருடைய சகோதரியோ இல்ல மாப்பிள்ளை வீட்டாருடைய சகோதரியோ பாட்டு பாடுது, சினிமா பாட்டு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாய சீர்கெட்டு போயிருக்கு பாருங்க. அப்ப சினிமா நடிகர் நம்மளுக்கு என்னங்க செய்யறாரு? சுகி சிவம் கேட்பாரு, ஜின்னா மகாத்மா காந்தியை நம்ம மறந்துட்டோம், அஜித் அப்புறம் என்ன ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன நம்ம வீட்டு பிள்ளை கட்டுறாங்களா? இல்லையா அஜி? இல்ல உங்க பிள்ளைய காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்களா? இல்லையில. அப்ப சினிமா பாடல் நீ வந்து உன்னுடைய அண்ணனோட அண்ணனா தங்கச்சியோட கல்யாணத்துல நீ சினிமா பாடலை பாடுறது என்ன தேவை இருக்கு? இங்க பாருங்க, இப்ப இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி பணம் இருக்கோ இல்லையோ அவர் வசதி இல்லாதவர் சம்பந்திக்காக 3 நாள் கல்யாணம் வைக்கிறார். மருதாணி அது ஒரு இடத்துல, நிக்கா அது ஒரு இடத்துல. இப்ப கிட்டத்தட்ட எல்லாம் பில்ல போட்டு பார்த்தாக்கா 5 லட்சம் வெள்ளி வரும் போது. அப்ப ரசூல்லா அப்படி சொல்லலைங்க. நம்மள்ட்ட இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம். நிக்கா வைங்க, வலிமாவுக்கு அழைப்பு கொடுங்க, வலிமாவை முடிச்சுங்க.
ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கல்யாணம் நடக்குதுன்னு உள்ள பூந்துறாங்க தெரியுமா? வலிமா விருந்து அழைப்பு இல்லைன்னா அது வந்து திருடன். வலிமா விருந்துக்கு நம்ம அழைக்கப்பட்டாதான் நம்ம போக முடியும், இல்லைன்னா அது நம்மளுக்கு அந்த சாப்பாடு ஏத்துக்கிறாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போறாங்க. இப்ப இன்னொன்னுங்க, நம்மளுடைய அந்த மோட்டிவேஷனுக்கு பொதுவாகவே நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வேணும். ஒரு செடி நம்ம வளர்க்கிறோம், செடி வளர்க்கிறோம்னு சொன்னாக்கா அதுக்கு டெய்லி தண்ணியை ஊற்றினா தானே அது கரெக்டாக அது அந்த இது வளர்ந்து அந்த பயிர் கொடுக்கும், அந்த பூ கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், இப்போ பாருங்க, நம்மளுடைய கையில இந்த கறி துண்டோ இல்லை நம்ம சேரோ பட்டுச்சுன்னா நம்ம கழுவிடலாம். மனசுல அழுக்கப்பட்டா எப்படி கழுவுறது? மனசுல அழுக்கப்பட்டா எப்படி கழுவுறது? என்ன இப்பால் அதைத்தான் எல்லாம் சொல்றான். குர்ஆன ஓது, நல்லதை படி, நல்லதை கேளு, ஹதீஸை கேளு. நம்ம கம்பம் பீர் முகமதோட தெரிஞ்சமா இன்னைக்கு காலையில கூட நான் போட்டேன். இன்னைக்கு நான் கூட கேளு, அருமையான அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அருமையான ஒரு விளக்கங்கள். அப்ப நம்ம மனசை சுத்தம் பண்ணணும்னா உங்களுக்கு ஓத தெரியலையா, ஓதுறதை கேளுங்க. சிடி இருக்குது, எவ்வளவோ நாகரிகங்கள் வளர்ச்சி வந்துருச்சு. காடியில போடலாம், ரேடியோல போடலாம், வீட்டுல போடலாம். ஏன் நம்ம செய்யறது இல்ல? ரெண்டாவது, உங்களுக்கு தர்ஜமா அந்த குர்ஆனுடைய இது படிக்க தெரியும். மலாயில இருக்கு தர்ஜமா, தமிழ்ல இருக்கு, உருதுல இருக்கு. அந்த ஆயத்தை பார்த்து நீங்க அழகா படிச்சுக்கலாமே. அப்ப நம்ம மனசை கழுவுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நல்ல பழக்கங்கள் வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும். இப்ப பாருங்க, அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஓடிடுச்சு. அடுத்து நான் விஷயத்துக்கு வர்றேன். மலாயில சொல்லுவாங்க ருக்குன் இஸ்லாம். இஸ்லாத்தோட ஃபர்லு எத்தனை? 5. கரெக்டா சொல்லிட்டேன். அடுத்து ருக்குன் ஈமான். ஈமானோட ஃபர்லு ஓகே, அது தெரியல. ஓகே, பரவாயில்ல. இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ரொம்ப சிம்பிளான மார்க்கங்க. இதுல ரொம்ப சீர்திருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணும் இல்ல, அதான் நான் சொல்லல. எல்கேஜி ஸ்டாண்டர்ட் 1 உடைய வகுப்பை நம்ம பேசினால வாழ்க்கையில எங்க போயிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவனே தூதர், அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த விரல சமயத்துல கலிமா வரல, ஓட்டுக்கு பாவிச்சிடுறாங்க. இப்ப நம்ம கலிமா விரலுங்கிறோம், ஓட்டுக்கு இதுதான் பாவிக்கிறாங்க. ஆமா, அதனால எவ்வளவு ஒரு சிம்பிளா நீங்க நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றீங்களா, கலிமா சொல்லுவீங்க. தாய் அந்த தகப்பனார் பெண்ணுக்கு சம்மதம் கொடுத்தா முடிஞ்சு. உஸ்தாத் கேட்பாரு, உங்க மகளை கட்டி கொடுக்குறீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும், ஓகே சம்மதம். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பெண்ணுக்கு, ஓகே. ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு கலாச்சாரம் இருக்கு, விளக்கு மாத்த போட்டு தாண்டினா தான் கல்யாணம் நடக்குமா? உண்மை. விளக்கு மாத்த தாண்டணுமா, அப்பதான் உங்களுடைய வீடு எல்லாம் கழியுமா. மற்றபடி இந்தியாவில் நீங்க எத்தனையோ கலாச்சாரம் பார்த்திருப்பீங்க. அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பார்க்கறதுல இருந்து ஒட்டு வசதி எல்லாமே இருக்கு. அந்த நெருப்பை சுத்தி வர்றது இஸ்லாம் அந்த மாதிரியா சொல்லி கொடுத்துச்சு. ரெண்டாவது தொழுகை. இந்த தொழுகை பாருங்க, 5 வக்து தொழுகை. சுபோ, ஜுஹர், அசர், மக்ரிப், இஷா. இதுல கொஞ்சம் கடினமான வக்து அசரும் சுபவும் தான். சாஹி முஸ்லிம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இது இருக்குது, நம்ம ஹதீஸ் 657 சாஹி முஸ்லிம். சுபோ தொழுதவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் அப்படிங்கிறான். ஐ கேரண்டி, ஜாமீன் கொடுக்குறான். சுபோ தொழுகிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், இன்னைக்கு பொழுது உங்களுக்கு சிறப்பா இருக்கு, நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறான். இதை விட வேற என்னங்க வேணும்? சிந்திச்சு பாருங்க, இதை விட என்ன வேணும்? அதுவும் ஜமாத் தொழுகைன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. அது போக இப்ப சமீப காலத்துல டாக்டர் ஆய்வு பண்ணதுல இருக்கு, நம்மளுடைய நெத்தி இருக்கு பாருங்க, இந்த நெத்தி போய் அந்த தரையில பட்டவன நம்மளுடைய அந்த மூளைக்கு ரத்தம் போய் ஹார்ட்டுக்கு போகுதான். அப்ப அந்த காலையில நீங்க தொழுதீங்கன்னா வெறும் வயத்துல ஹார்ட் பிரச்சனைலாம் உங்களுக்கு குறையுது. இன்னொன்னு நீங்க உதவு எடுக்கிறீங்க பாருங்க, இந்த படகு இருக்குல்ல, இந்த தண்ணி குளிர்ந்த தண்ணி பட்ட உடனே
அதுவும் உங்களுடைய மூளைக்கு போய் உங்களுடைய மூளையை சீர் செய்து உங்களுடைய இருதயத்துக்கு போகுது. எப்படிப்பட்ட ஒரு மருத்துவமான குணம் பாருங்க இஸ்லாமிய மார்க்கம். உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் லேசாக்கி வச்சிருக்கு. காலையில நீங்க எந்திரிச்சு தொழுதீங்கன்னா நோயில இருந்து நீங்க விடுபடுறீங்க பாருங்க. அப்ப இதை விட வேற என்ன ஆகி வேணும்? நம்மளே நிறைய படிச்சோம். அசர் தொழுதை வந்து எல்லாருக்கும் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா என்ன சொல்ற, அசர் தொழுதவங்களுக்கு நோயே வராது அப்படிங்கிறோம். அசர் நீங்க கரெக்டா நீங்க தொழுதுட்டீங்கடா பாருங்க எவ்வளவு சிம்பிள். சுபோ வந்து பசியாறதுக்கு முன்னாடி நம்ம தொழுகிறோம், தொழுதுட்டு பசியாறிடலாம். ஜொஹர் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி தொழுதுட்டு சாப்பிட்டுடலாம். அசர் வந்து ஒரு டீ காபி குடிக்கிறதுக்கு முன்னாடி அசர் தொழுதரலாம். மகரிப் முடிஞ்சிட்டு ஒரு சாப்பாடு முடிச்சிட்டு இஷாவுக்கு உட்கார்ந்துட வேண்டியது. எவ்வளவு அழகா அந்த வக்துக்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் நம்ம எல்கேஜிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். மூணாவது பாருங்க நோம்பு. எந்த மதத்திலேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா 30 நாள் நோம்பு வைக்க சொல்லி? கிடையாது. இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கேடயம். அப்ப இன்னைக்கு அமெரிக்காவில் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, இந்த கேன்சர் வர்றது கூட தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த நோன்பு வைக்கிறது. அந்த நோம்புல நீங்க பாருங்க எப்படிப்பட்ட நோயாளி நோன்பு வச்சாலும் அந்த நோம்பு அவங்களுக்கு அந்த நோய் தாக்காது உங்களுக்கு. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாருங்க. ஒரு சீர்திருத்த மார்க்கம் நம்மளுக்கு நம்ம கண்ணு முன்னாலே இருக்குது. நம்ம அதை வந்து பிராக்டிக்கல் பண்ணல, நடைமுறைக்கு கொண்டு வரல. அது மட்டுமா, உங்களுக்கு பாருங்க நீங்க ஒரு வாரம் நீங்க நோன்பு வச்சாலே உங்களுடைய அந்த வெயிட் கொழுப்புலாம் குறைஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படி இளமையா வந்துருவீங்க. கமால்ஜி மாதிரி ஒரு 10 வயசு குறைஞ்சிட்டாரு. நாலாவது வந்து ஜக்காத்து. ஜக்காத்து எப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஜக்காத்து கொடுக்கறதுக்கு. அசலான அரபி வார்த்தை என்ன தெரியுமா? சக்கினா சுத்தப்படுத்துறது. இப்ப இந்தியாவுல ஒண்ணுமே வேணாம், நீங்க கூகுள்லயோ நீங்க இதுலயோ போய் பார்த்து மகாத்மா காந்தி காலத்துல உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் தங்கமா கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களுடைய தொழில் இருந்துட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்றா குர்ஆன்ல? ஜக்காத்தை கொடுங்க, உங்களுடைய இருக்கக்கூடிய பொருள் உங்களை தூய்மைப்படுத்துறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதை விட வேற என்ன வேணும்? நீங்க அன்னைக்கு அதாவது வந்து இப்ப என்ன சிறப்புன்னா, இன்னைக்கு நம்ம 100 வெள்ளி வியாபாரம் நினைச்சா எத்தனை %? 2.5%. 2.5 வெள்ளியை தூக்கி தனியா வச்சிருங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, இல்ல ஒரு உண்டியல்ல போட்டு மொத்தமா கொடுங்க. அப்ப நம்ம இதெல்லாம் வந்து புறக்கணிக்கையில எப்படி நம்மளுடைய அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு உண்டாகும் நம்மளுக்கு? இன்னொன்னுங்க, தொழுகையில அல்லாஹ் சொல்றான் என் கூட பேசு அப்படிங்கிறான். என்ன சார் என் கூட பேச சொல்றான். நம்மளுடைய என்ன கவலைகள் இருக்கோ, நம்மளுக்கு வேணுமோ நம்ம பேசலாம். நம்ம யாராவது பேசியிருக்கீங்களா? இல்ல. தொழுகை முடிஞ்சவொடனே எல்லாம் போயிருக்கு, ஒரு 2 நிமிஷம் நின்று கேட்கலாம். அப்ப எவ்வளவு லேசான மார்க்கம் பாருங்க. நம்ம வந்து அந்த மனசு இருக்கணுங்க. அதான் நான் சொல்றேன், நல்ல எண்ணம் வேணும். அந்த செடியை நம்ம வந்து தண்ணி ஊத்தி எப்படி நம்ம வளர்க்கிறோமோ, நம்மளுக்கு நல்ல எண்ணம் இருந்தா என்னைக்குமே நம்மளுக்கு வந்து நல்லதா தான் நடக்கும். வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம். 5வது ஹஜ்ஜில் அல்லாஹ் என்ன சொல்றான்? யாராருக்கு அந்த தகுதி இருக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், 60 வயசுல ஹஜ்ஜுக்கு போறது வந்து ஒரு சரியான திட்டம் கிடையாது. இப்போ ஒரு 25 வயசுல நீங்க வந்து கல்யாணம் பண்ணலையா, நீங்க போகலாம். உங்களுக்கு கடன் இல்லையா, நீங்க நோன்பு வச்சுட்டீங்களா, ஜக்காத்து நீங்க தொழில் வச்சு கொடுத்துட்டீங்களா, நீங்க உடனே கிளம்பிருங்க ஹஜ்ஜுக்கு. 60 வயசு ஆகிதான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒரு சட்டம் கிடையாது உங்களுக்கு. மார்க்கத்தோட இதை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இருக்கட்டும், நாங்க எல்லாம் பிள்ளை பெற்று கட்டி கொடுத்துட்டு போறோம்னா எப்போ போறது? அந்த நேரத்தில் அவர் இப்படி போயிடுவாரு, நடக்க முடியாது. என்ன குருஷ் பாய், சரிதானே? அப்ப அந்த மார்க்கத்தோட இது நம்மளுக்கு கரெக்டா விளங்கி இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம வந்து அந்தந்த காரியங்களை நம்ம சரியா செய்யலாம். ஹஜ் வந்து பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு தான். ஆனா நம்ம துவா செய்யலாம். துவாங்கிறது வந்து பாருங்க அந்த கலாக்கதர்ல வரும். துவாங்கிறது வந்து நம்ம கேட்டு நம்ம அல்லாஹ் பொருந்திட்டாண்டா முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நான் துவா செய்யறேன், ஹஜ்ஜி பாக்கியம் உம்ரா பாக்கியம் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு முக்கியமான டாபிக், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். என்ன உஸ்தாது உடைய ஸ்பீச் இருக்கு. ஈமானுடைய பணி ருக்குன்
ஈமான். ஈமானுடைய பர்லு வந்து என்னென்ன விவரம் சொன்னீங்கன்னா நான் 50 ரிங்கெட் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. 50 ரிங்கெட் இப்பவே நீங்க வாங்கி செல்லலாம். பெண்களா இருந்தாலும் சரிதான். ஆனா கமிட்டி மெம்பர்ஸ் உஸ்தாது சொல்லக்கூடாது. கமிட்டி மெம்பர்ஸ் உஸ்தாது கிடையாது. மத்த பொதுவா யாரு ருக்கு ஈமான் கரெக்டா சொல்றீங்களோ 50 வெள்ளி நீங்க வாங்கிக்கலாம். யாருக்கு தெரியும்? ஏன்னா இது வந்து சூரா அன்னிசால வருதுங்க. சூரா அன்னிசா 126 உஸ்தாத் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கடமையில இறக்கி வச்சேன். இந்த கடமை கிதாபுகளை நீங்க பாருங்க, ரசூலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே வருஷம் அடுக்கிட்டு போறான். சூரா அன்னிசா 126வது ஆயத்து. அதுதான் நான் சொல்றேன், நம்ம வந்து தெரிஞ்சமாவை குர்ஆன் தெரியாட்டாலும் நம்ம தெரிஞ்சமாவை படிக்கணும். யார் இருக்காளா ஈமானுடைய பர்லு? அப்படி இல்ல, அது நம்ம மார்க்க விஷயங்கள் நம்ம தெரியணும். அதான் முக்கியம் இல்ல. ஏலனி இல்ல, இது இந்த காலையிலே சொல்லி கொடுத்துறாங்க இதை. ஆனா நம்ம ஞாபகத்துக்கு வரணுமே. ருக்குன் ஈமான் வந்து 6. அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை செலுத்துவது. அல்லாஹ் ஒருவன் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதி நாள் வரை அல்லாஹ் ஒண்ணுதான். அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அப்ப நம்ம வந்து அவனுடைய வழிபாட்டுக்கு நம்ம தக்வாவும் நம்மளுடைய தவக்காலையும் நம்ம செலுத்தணும். ரெண்டாவது வந்து மலைக்கத்தை நம்புறது. மலக்குமார்கள் வந்து எவ்வளவோ இருக்காங்க. ஆனா 10 பேரை நம்பினா நம்ம போதும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மிகாயில் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் நக்கீர், ராத்திப் ஆத்தீத், அப்புறம் வந்து இஸ்ராஃபில், இஸ்ராயேல், இந்த மாதிரி அந்த நம்ம இதுல தோள்பட்டையில கூட இருக்காங்க ராக்கிப் ஆத்தீத்னு சொல்லிட்டு. மொத்தம் 10 மலக்குகள் வருது. இதுல முக்கியமான மலக்குகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தூது கொண்டவர் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்துல மலக்குகளை நம்ம பார்க்க முடியாது பாருங்க. அதே மாதிரி மிகாயில் வந்து அந்த ரசுக்கு வழங்கக்கூடியவர், ஒவ்வொரு ஆளுடைய ரசுக்கை எத்தி வைக்கக்கூடியவர். இஸ்ராயேல் வந்து நம்மளுடைய ரூஹை கைப்பற்றக்கூடியவர். இஸ்ராஃபில் வந்து கியாம நாள்ல வந்து அந்த இது குழல் ஊதக்கூடியவர். ஆமா. மூணாவதாக கிதாப். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நான் 4 கிதாபை இறக்கி வச்சிருக்கேன். ஜாபூர், தௌரத், இன்ஜீல், அல் குர்ஆன். ஆனா நீங்க வந்து அல் குர்ஆனை பொருந்திக்கிறீங்க அப்படிங்கிறான். அல் குர்ஆன் தான் நம்மளுக்கு வந்து இறுதி வேதம். அதுல எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஆறாவதாக வந்து ரசூல் மீது நம்பிக்கை. 25 ரசூல் நபிமார்கள். அப்ப கடைசியா அவன் என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம அவங்க உம்மத்தோட சந்ததி. இப்ப அவங்கள தான் நம்ம வந்து ரசூலா மிகைப்படுத்தணும். 5வதாக கியாம நாள். இது வந்து சூரா அன்னிசாவுல வருது ஹாஜி. சூரா அன்னிசாவை பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் வந்து உஸ்தாதோட அந்த தர்ஜமால நீங்க கேட்டுக்கலாம். அப்ப அந்த மறுமை நாள் வந்து எழுப்பக்கூடிய நாள், ஹிசாப் பண்ணக்கூடிய நாள், சொர்க்க நரகத்தை வந்து நம்ம ஈமான் கொள்ளணும், நம்பிக்கை வைக்கணும். ஆனா அந்த சீர்திருத்த மார்க்கம் அப்படிங்கிறது அது எல்லாமே அடங்கிடுச்சு. 5. 6வது வந்து கலாக்கதை. கலா அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே அந்த எழுதப்பட்டது. கரீருங்கிறது வந்து நம்ம ஒரு சில இதுகள், இப்ப நம்ம வெளியில பயணம் போறோம், ஒரு சின்ன விபத்து இருக்கு, நம்ம மனசுக்கு சரியா இல்லைன்னா ஒரு துவா கேட்டுக்கலாம், இல்ல நம்ம தாமதப்படுத்திக்கலாம், இல்ல நம்மளுக்கு கடன் கப்பியா இருக்கு, நம்மளுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்க முடியல, ஒரு வேலை ஒரு பிசினஸ் நடக்கல அப்படின்னா நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்டு கொஞ்சம் அதை நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் தள்ளி போட்டு அதை கொஞ்சம் தள்ளி போடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. நம்ம ரூஹ் வந்து நம்ம படைக்கப்பட்ட நாளே நமக்கு எழுதப்பட்டாச்சு. 100 வயசு இந்த ஜிம்மி கார்ட்டர் இறந்து போனாரு. 100 வயசு முன்னாள் அமெரிக்கன் பிரசிடென்ட். அந்த மாதிரி பிறக்கையிலே எழுதப்பட்டது. இப்ப இந்த 6 ஈமானுடைய பர்லுகளை நம்ம பின்பற்றினால அந்த சூரா அன்னிசால சொல்றாங்க, பின்பற்றினால வாழ்க்கையில நம்ம நிறைவு கொண்டுலாமே. நம்ம யாரும் நம்ம வந்து அது சரியான முறையில கடைபிடிக்கல. அல்லாஹ் சொல்றான், அந்த அழுத்தி சொல்றான் அந்த ஆயத்துல, கடைபிடிங்கள், நடைமுறைக்கு கொண்டு வாங்கல் அப்படிங்கிற அந்த ஆயத்துல. இன்ஷா அல்லாஹ்
நேரம் போதுமான அளவு இல்லாததால நம்மளுடைய தன்முனைப்பு மீண்டும் தொடரும் இன்ஷா அல்லாஹ். நான் யாரையும் குற்றம் குறை யாரும் தப்பா பேசல, மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை தான் எடுத்து சொல்றேன். ஏன்னாக்கா ஒவ்வொரு திருமணங்களும் இந்த மாதிரி வேண்விரயமா செய்யறது இப்ப வர வர வளர்ச்சிகள் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. அந்த வீட்டார்களே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. பஞ்சாபிக்காரன் என்ன செய்வான், திருமணத்துக்கு குடும்பத்தோட ஆடுவான் நின்றுக்கிட்டு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. மார்க்கத்தை கண்டு சிரிக்க கூடாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம மார்க்கத்தை காப்பாற்றணும். நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம், இருந்தாலும் நம்மளுடைய அந்த பிடிப்பு வேணும்ல, மார்க்கத்துடைய பிடிப்பு நம்மளுக்கு வேணுமே. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் துஆ செய்வோம். இந்த புத்தாண்டு சிறப்பான முறையில நீங்க வழி நடத்துங்க. நம்மளுடைய ரமலான் வருது, இப்ப அவரை நம்ம ஹுசைன் சொன்ன மாதிரி ரஜப் வருது. இஸ்லாமிய மார்க்க ரீதியோட ஒட்டி என்னென்ன நல்ல விஷயங்களை நம்ம கலக்க முடியுமோ கலந்து நம்மளும் நன்மை பெற்று மற்றவங்களுக்கு அந்த நன்மை போய் எத்தி வைக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் செய்ய துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு அற்புதமான ஒரு சிறப்பினை சிறந்த முறையில் பேசி சென்ற நம்முடைய அப்துல் ஹலீம் அவர்களுக்கு நன்றி. ஒரு சில குறிப்பிட்ட நிறைய விஷயங்களை சொன்னாரு. அதுல ஒரே ஒரு குறிப்பிட்ட நான் அழகா எடுத்துட்டு மற்ற குறிப்பெல்லாம் எல்லாம் இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கா நாட்டுல விளக்கமா வச்சு தள்ளுவாங்களோ அப்படின்னு இருக்கேன். ஆனா ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, நிறைய பேர் தெரியுமா இல்லையா? 12 வருஷம் கழிச்சு நீங்க ஊருக்கு போனீங்கன்னா வாசல்ல ஒரு உலக்கைய வச்சிருவாங்க. அது அனுபவம் இருக்கா இருக்காது? உலக்கைய வச்சிருக்கணும் சார், வாழ்க்கையில வாசல்ல ஒரு உலக்கைய வச்சிருவாங்க. 12 வருஷம் கழிச்சு வர்றதுனால 12 வருஷம் கழிச்சு ஊர்லயே தங்கிட்டு இங்கேயே பேசிட்டு குடும்ப தொடர்புல இருக்கும். ஆனா இருந்தாலும் 12 வருஷம் கழிச்சு போனோம்னா வாசல்ல ஒரு உலக்கைய போட்டுருவாங்க. அந்த உலக்கையை தாண்டி தான் நீங்க உள்ளார போகணும். இல்ல நம்ம யாரும் போல, நம்ம தான் வைஃப் குடும்பத்தை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம். 12 வருஷம் கழிச்சு யாரும் போல. அதாவது காலங்கள் மாறுது. ஆகவே அதான் இருக்கு, கலாச்சாரங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் நன்மை தர வேண்டும். அதே சமயத்துல நல்ல தடி ஓகே சந்தோஷம். அதனால என்னன்னு சொன்னோம்னா இந்த ஒரு அருமையான ஒரு இடம் இன்ஷாஅல்லாஹ் நம்மளுக்கு பயான் இருக்கு. அதன் முன்பாக ஒரு அற்புதமான பாடல். ஓகே, இந்த பாடல் நமக்காக சிறப்பான முறையில் எடுத்து வழங்குவது வேறு யாரும் அல்ல, நம்ம நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார்கள்ல. ஓகே, ஒரு கிமாவுடைய தேசிய உதவி தலைவரும் மற்றும் தொழில் அதிபரும் மற்றும் சமுதாயத்தின் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான மனிதர், நமக்கெல்லாம் நன்கு அறிவுமானவர். அது மட்டுமல்லாமல் இன்று சூராவ் HBM உடைய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் துவான் உசீர் ஜமால் அவர்களுடைய பாடல் கேட்டிருக்கிறோம். இதோ لا إله إلا الله ஊரில் இன்பம் கொள் நெஞ்சமே, தூய கலிமாதனை தினமும் ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ் பாசமாக வணங்குதற்கே பண்புள்ளோன் யாரும் இல்லை, மாசில்லாத இறைவனன்றி மாண்புள்ளோன் யாரும் இல்லை. நேசமாய் இதை உணர்ந்து நிதமும் ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ் தூது வந்த வேத நபிமார் தொடர்ந்தே ஓதினரே, மேதையான மேன்மை வலிமார் மகிழ்ந்தே ஓதினரே. சாதகம் தரும் கலிமாம் சாதகம் தரும் கலிமா சார்ந்து ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதிநாதன் தூய நாமம் அறமாய் நினைத்திடுவாய், வேதபோதம் மீறிடாமல்
வானருளை சூழ்ந்து ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹா இல்லல்லாஹு. துன்பம் யாவும் மாறி போகும், இன்பம் தான் நிலைத்திடுமே. அன்பு மேவும் ஆற்றல் கூடும், அமைதி தழைத்திடுமே. தன்மையாய் நெறியறிந்து நாளும் ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹா இல்லல்லாஹ். பூவில் இன்பம் கொள் நெஞ்சமே, தூய கலிமாதனை தினமும் ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹா இல்லல்லாஹு இல்லல்லாஹு இல்லல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதெல்லாம் நன்கு அறிவுமான ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர், நாடறிந்த ஒரு அருமையான பேச்சாளர், வேறு யாரும் இல்லை, மௌலானா மௌலவி அல்ஹாஜ் உஸ்தாஸ் கம்பம் பீர் முகமது பாக்கவி அவர்களை அழைத்து பேசுகின்றோம். அமைதியாக கேட்டு சிறப்பிக்குமாறு கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أريد إلا الاصطلاح ما استطعت. وقال أيضا إن عدة الشهور عند الله 12. صدق الله العظيم. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம். அவன் இறைவன், அவன்தான் இறைவன், அவன் அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன். அந்த ஒப்பற்ற உண்மை பரம்பொருளாம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கை கொண்டு அவருடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணித்து கடமையாற்றி அழிந்து போகின்ற இந்த உலகத்திலும் அழியாத மறு உலகத்திலும் நிறைவான வெற்றி பெறும் பேச்சை நாம் பெறுவோமாக அதற்கு அல்லாஹ் என்னைக்கு வழங்குகிறார். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் உயிருக்கு நினைய உத்தமர், வழிகாட்டுகின்ற வழிவிளக்கு, இறைவனின் அருட்கொடை. அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற பெருமக்கள் இந்த மஜ்லிஸிற்கு வருகின்றிருக்கின்ற என் அருமை சகோதரர்கள், அன்பு சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் புரிவதாக. இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வழியெடுத்துகின்ற அருமை சகோதரர் முகமது அஸ்லம் அவர்களே, அன்பு மிகுந்த அருமை நண்பர்களை, குறிப்பாக இதை அதிகாரப்பூர்வமாக தொடக்க வைத்த அருமை சகோதரர் இமாவின் தேசிய உதவி தலைவர், தொழில் அதிபர் ஹுசைன் ஜமால் அவர்களே, என் அருமை தம்பி அன்சாரி அவர்களே, மிகச் சிறப்பாக உங்களை தன்னுடைய தன்முனைப்பின் மூலமாக அப்படியே உரை வைத்து விட்ட, கசைக்கு பிழிந்திட்ட என் அருமை சகோதரர் அப்துல் ஹலீம் அவர்கள், இந்த ஒரு நேரத்திலே நான் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு புரட்சிகரமான தலைப்பை இவர் தந்திருக்கிறார். அந்த தலைப்பு பாருங்கள், இதுதான் தலைப்பு. இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம். இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம். சீர்திருத்தம், சீரான முறையிலே திருத்தமாக கொண்டு போதல், சீரற்றவைகளை சீரான நிலைக்கு முரண்பட்டவைகளை சீர்படுத்துவதுதான் இஸ்லாம். இஸ்லாம் இதை பற்றி நாம் பல மணி நேரங்கள் பேச முடியும் என்றால் நீங்கள் கசக்கப்பட்டு விட்டீர்கள். அது விளைவு நாளை மகரிபு வரைக்கும் இன்றைக்கு அப்படி தோண்டுட்டீங்க, அப்படி தோண்டி ரசித்தீங்க. ஏன் அப்புறம் அவ்வளவு அள்ளி தெளிச்சு உங்களையில அப்படி நினைச்சிட்டாரு. அவ்வளவு விஷயம் என்ன முட்டாள். நான் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கசக்கிட்டீங்கல்ல, கடலுக்குள்ள மூழ்கிக்குள்ள அடிவதை கொண்டு போயிட்டாரு. ஒண்ணு கொஞ்சம் போனா மூச்சு நினைஞ்சிருக்கும்.
திடீர் இருப்பு இல்ல. அது எது தெரியுமா? அம்மா பாருங்க அவருக்கு வர வர வந்துட்டு பாத்தீங்களா ஆயுத சொல்றா பாத்தீங்களா? என்ன அல்லாஹ் சொல்றாருல்ல, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் முயற்சித்தால் அல்லாஹ் உங்களுக்கு பல அறிவு, ஞான, தெளிவு, சிந்தனைகளை உங்களுக்கு அவர் அளித்தருவார். அதுக்கா பாத்தீங்களா? பாத்தீங்களா திணறி போய் இன்னைக்கு ஆளு எப்படி ஒரு சோத்துல சாத்திட்டாரு பாத்தீங்களா? பாத்தீங்களா எங்கிட்டு ஓடுறது இல்லையா? என்ன பொருள் இதுக்கெல்லாம் இவ்வளவு பத்தா? நான் சொன்னேன் பல மணி நேரம் கொடுக்குறீங்க. இப்ப நாங்கெல்லாம் தேவையில்லை என்பது இனி அஜித் பாவேலுக்கு உற்சாகமாக இல்ல ஒரு பேர் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல என்ன செய்யுது? என்ன யோசிச்சு பாருங்க. இனி என்ன அவங்க என்ன செய்ய மார்க்கத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. வாயில வர்றதெல்லாம் மார்க்கமா போயிடுச்சு எல்லாருக்கும். நான் சொல்றது தப்பா ரைட்டா? உண்மை யோசிச்சு பாருங்க. பாருங்க ஆங்கிலேயர்கள் ஆதிக்க வெறிபிடித்தவர்கள், உலகத்தின் பல நாடுகளை அடிமைப்படுத்தியவர்கள். இந்திய நாட்டை மட்டும் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் அடிமைப்படுத்தினார்கள். மலேசிய நாடும் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்குள்ளாரு. அதுக்கு ஒரு ஜப்பான், போர்த்துகீஸ் இதெல்லாம். ஆனால் பாருங்க இந்தியாவை பல மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள், பல சுல்தான்கள் ஆட்சி ஊட்டி போயிட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயனுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? அவன் ஆட்சி புரிந்து சுதந்திரம் என்ற பெயரால் சிலவற்றை கொடுத்து விட்டு போனாலும் காலனி ஆதிக்க நாடுகள் என்று வைத்து விட்டான். காமன்வெல்த் வருஷத்துக்கு கூடும். நீங்க யார்? எனக்கு காலனி. காலனி என்ன பேரு? அர்த்தம் செருப்பு. காலனினா அது என்ன பேரு? காமன்வெல்த் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நீங்க இன்னைக்கு சுதந்திர நாடாக இருக்கலாம், சுதந்திரம் பெற்ற நாடுகளாக இருக்கலாம். ஆனால் நீங்க யார்? எனக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க? காலனிகளாக இருந்தவர்கள். அடுத்த செஞ்சது தான் ஆட்சி புரிந்த மக்களுடைய வாழ்க்கையில, கலையில, கலாச்சாரத்துல, பண்பாட்டுல தன்னுடைய கலாச்சாரத்தை கூட்டிதான். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள கோயில்ல நம்ம அன்பு சகோதரர் சொன்னாங்க, இடம் கிடைக்கலையா பூஜை பண்றதுக்கு? எங்க இந்த பக்கத்துல இருக்க ஒரு கோயில் இருக்க, எல்லா கோயிலும் 10 நிமிஷம் எங்க போயிட்டாங்க. ஏயா உங்களுக்கு அதுக்கு என்ன? இந்த ஆங்கிலம் என்பது, புத்தாண்டி என்பது ஆங்கிலேயர்களுக்கு உள்ளது, கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு அதுக்கு என்னையா இருக்கு? நீங்க யாரு? அந்த இந்து சகோதர துறவிகள், குருமார்கள் சொல்ற கண்டிக்கிறாங்க. என்னாச்சு? அதனால ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர்கள் நம்முடைய வாழ்க்கையோடு குட் மார்னிங் கரைஞ்சில சாப்பிடுறது, ஒரு மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்றது, பூட்ஸ் போட்டு போறது, கீப் டு லெஃப்ட், இடது பக்கம் போகிறது. யாரு? லெஃப்ட் ரைட். லெஃப்ட் ரைட் யாரு? வாழ்க்கை. அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டு, ஆதிக்க நிலைகளை விட்டு அவர்கள் சென்று விட்டாலும் அவர்களுடைய தாக்கங்கள், அவர்கள் ஏற்படுத்திய அந்த கலாச்சார பண்பாட்டு நிலைகள் எங்க முயற்சியாத்த எல்லாத்தையும் ஆசிய நாடுகள் இந்தியாவில். அதுதாங்க இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது. புத்தாண்டு நமக்கு என்னங்க? அட இஸ்லாமிய புத்தாண்டு என்றே ஒன்றிலே கொண்டாட வேண்டும் என்பதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்த 2 கொண்டாட்டம், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. நோன்பு பிறநாள், ஹஜ் பிறநாள். இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒன்று இருந்தால் உமருடைய காலத்தில் வந்துச்சு. யாராவது கொண்டாடினார்கள் கேட்டு பாருங்கள். இமாமுகள் கொண்டாடினார்களா? அரபுகள் கொண்டாடினார்கள். அமல் முஹர்ரம் ஏதோ ஒரு பண்பாடு. இஸ்லாமுக்கு ஒரு தனித்துவம் மாற்றங்க. நீ முஸ்லிமா இருந்துக்க, நீ பொங்கல் கொண்டாடிக்க, தீபாவளி கொண்டாடிக்க, விநாயகர் சதுர்த்திக்கு போய்க்க, இதெல்லாம் இஸ்லாத்துல என்ன? உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அட இஸ்லாத்துல நீ இருக்க ஆசையா? முழுசா வந்து இஸ்லாத்துக்குள்ள. சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துக்கிறாரு. நீ பொங்கல் கொண்டாடுவே, நீ ஈது கொண்டாடுவே, நீ விநாயகருக்கு போவே, தைப்பூசம் கொண்டாடுவே, டான்ஸ் ஆடுவாங்க.
இங்க வருவேன். இஸ்லாம் ஒரு சீர்திருத்தமாக்கும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால இன்றைக்கு இருக்க இது புத்தாண்டு பயான் அல்ல. அன்பு தோழர் அஸ்லம் சொல்லிட்டாரு, இது புத்தாண்டுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தெரியாம சொல்லிட்டாரு புத்தாண்டு வாழ்த்து. நீங்க யாருக்கு புத்தாண்டு வாழ்த்து சொன்னீங்க? யாருக்கு நீங்க யாரு? உங்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு சம்பந்தம் இருக்காங்க? உங்களுக்கு நீங்க நசராணிகளா கிறிஸ்தவர்களா? சொல்லுங்க, புத்தாண்டு யாசின் ஓதலாமா? ஏங்க ஓதுப்படி யாசின் ஓது என்ன நடக்குது இஸ்லாம்ல? நீங்க எப்பவும் யாசின் ஓதலாம். என்ன செய்யலாம்? கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மற்றவருடைய கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு ஆடுகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். சத்தியம் சத்தியம் நம்ம கொண்டாது இதோ சந்தோஷமா இருக்கும். அது வேற விஷயங்க. அட 4 ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருந்து நீ காய் கொண்டால யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியாதா? அவன் கண்களை மூடிக்கொண்டு இருக்கின்றானா? கேக்கு வெட்டி சாப்பிடுங்க. அதாவது இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம். முஸ்லீம் அல்லாதவர்களால் மட்டுமல்ல, முஸ்லிம்களாலும் இஸ்லாம் பிழையாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சத்தியம் சீர்திருத்த மார்க்கம் இல்லை. சீர்திருத்தங்க உலகத்திலே வந்த ஒவ்வொரு நபியும் சீர்திருத்த பேச வந்தவர். சீர்திருத்தக்காரர்கள் சீர்திருத்தம் அப்படி பசப்பிட்டு மொழிவிட்டு அப்படி சும்மா புடுகு போட்டு மது தடவிட்டு போலாம். சீர்திருத்தம் இல்லை. ஆழமுள் பதிந்திருந்தால் அதை அகற்றுவது, அறுவை சிகிச்சை செய்து எடுப்பது, புற்றுநோய்கள் பொருளோடு போயிருந்தால் அதை கதிர் சிகிச்சைகள் மூலமாக வெளிப்படுத்துவது. அதான் இஸ்லாம். இமாமுகளும் கலீஃபாக்களும் இன்னபிறவர்களும் இந்த உலகிற்கு தந்த செய்திகள் தான். சீர்திருத்தம் என்ன? உன்னை திருத்து உலகம் திருந்தும். என்ன நான் முதல்ல திருத்தி சீர்திருத்த உன்னிடம் தொடங்கணும். என் எண்ணத்திலே, என் பேச்சில், என் பார்வையில், என் செயலில், என் நடத்தையில், என் கொடுக்கல் வாங்கலில் செஞ்சு பாருங்க. வாழ்க்கை சீர்திருத்தம் எங்க தொடங்கணும்? எண்ணமே வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத். கஷ்டமா இருக்கும், கசப்பா இருக்கும். சில பேர் கஷ்டப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த சீர்திருத்த பேசுவது பல தலைவர்களுக்கு பிடிக்காது. அக்களுக்கு பிடிக்கும். சீர்திருத்த பாருங்களேன், எதுக்காச்சும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் சார் சரி ஏதோ ஒரு நாள் விஷம் குடிச்சா தெரிய வருமா? ஒரு நாள் தான் குடிச்சு போன்னு சொல்லுவீங்களா? இஸ்லாம குடிக்கிறது ரசூல்லா போறாங்க. ஒரு இளைஞர் இருக்காங்க, கையில பார்த்தா மோதிரம், தங்க மோதிரம். ரசூல்லா பதில் சொல்லிட்டாங்க, தங்கம் போடுவது ஹராம். தங்கமும் பட்டாடையும் எடுத்து ஒரு காமித்தாங்க. இது என்னுடைய உம்மத்துகளில் பெண்களுக்கு ஆகும், ஆண்களுக்கு ஆகும். சொல்லுங்க அப்படியா? இதற்கு பதிலாக மறுமையிலே நரக மோதிரம் உனக்கு மாட்டுவதற்கு உனக்கு ஆசையா? சீர்திருத்த பாருங்க. மன்றா மின்கும் முன்கரன் பல்லில் கையிலுகும் பியதிஹி. உங்கள் முன்னால மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்தால் கையால தடுத்து நிறுத்துங்கள். எங்க முடிகிறதா? முடியுமா? இன்னைக்கு ஆட்டம் மாட்டம் கல்யாணத்தில் பண்றாங்களே, மக்கள் கஞ்சிக்கும் கூழுக்கும் பாலுக்கும் அப்படி கதறி கொண்டு இருக்கின்ற போது வலுவாட்ட போடுறியாடா? அல்லாவுக்கு அடுக்குமா? அல்லா கேட்க மாட்டானா? உனக்கு காசு பணம் வந்துச்சுங்கிறதுக்காக இப்படி செய்யறியா? எல்லாம் டான்ஸ் போடுறியா? சொல்றாரு பொம்பளை ஆம்பளை எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? சீர்திருத்தம் பண்ண வேண்டாமா? யார் பார்க்கும்? நீங்க பண்ணக்கூடிய ஆடம்பரங்களை பார்த்து பலர் இஸ்லாத்துக்குள்ளாரே வருவதற்கே தயங்குகிறார்கள். அம்மாடி அம்மாடி, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் மதத்துல இஸ்லாத்துல வரலாம் என்று பார்த்தேன். என்ன செய்யல? வரலாம் என்று பார்த்தேன். நீங்க வந்து என்ன செய்ய பிள்ளைகளை கரையேற்ற முடியாது. ஏன்?
என் பிள்ளைகளை கரையேற்றதுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் பல லட்சம் வெளிவன் சொன்னார்ல. இஸ்லாத்திற்கு மற்றவர்கள் வருவதற்கு யார் தடையாக இருப்பது யார்? இஸ்லாத்திற்கு மற்றவர்கள் வருவதற்கு தடையாக இருப்பது யார்? கொண்டு கொள்ளுங்கள். அவன் சொல்லிட்டாங்க உரிமையை பாருங்க. அப்போ சில தோழர்கள் கூட இருந்தாங்க, இந்த பையனோட கூட இருந்தாங்க. அப்போ தோழர்கள் சொன்னார்கள், என்ன தம்பி, அவன் இளைஞன், வலுவானவன், உடற்கட்டு மிகுந்தவன், சக்தி வாய்ந்தவன், சும்மா ஏப்ப சாப்பிடாது. அப்போ சரி பரவாயில்ல, உனக்கு தெரியாதா தங்க அணிவது ஹராம் சொல்லியிருக்காங்க, தெரியாது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மோதத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல, உங்க அக்கா தங்கச்சி சகோதரி, அவங்களை எடுத்து கொடுத்து இளைஞர் சொன்னாங்க, என் அன்பு தோழர்களே, எந்த மோதிரத்தின் மீது அதிர்ச்சியுற்று அல்லாஹ்வின் நபி என் விரலிருந்து கழற்றி தூக்கி எறிந்தார்களோ, இந்த அந்த மோதிரத்தை நான் ஒரு முறை தொட மாட்டேன், ஒரு முறை கூட நான் தொட மாட்டேன். யாராவது என்ன மோதிரம்? சும்மா இது கூட வெள்ளி மோதிரம் இல்லைங்க, தங்கம் அன்றும் கங்கம். சீர்திருத்தம் பாக்குறாங்க. இன்னொரு சாப்பிட்டு இருக்காரு, கால் மேல கால் போட்டுக்கிட்டேன்னா இடது லெப்ட் கையில சாப்பிடுறாரு. சாப்பிடுவதற்கு எந்த கை பயன்படுத்தணும்? இஸ்லாம் பாருங்க. ரசூலுல்லா தோழர்கள் போகும்போது சொன்னாங்க, ஏப்பா குல் பி யமீனிக்க, குல் பி யமீனிக்க, இப்போ வலது கையில் சாப்பிடுவான். இன்னைக்கெல்லாம் பாருங்க, வெவ்வேறு லெப்ட் இடது கையில சாப்பிடுறது அவங்களுக்கு பெரிய பெருமை, பெரிய மதிப்பு. பாருங்களேன், குல் பி யமீனிக்க, வலது கையில் சாப்பிடு. அவன் பார்த்தான், கொஞ்சம் பெருமைக்காரன் தானே. சிலருக்கு இயற்கையான பெருமை இருக்கும், பணத்தால, பதவியால, இந்த பிரபத்தால ஒரு அகங்காரமும் திமிரும் ஆணவமும் அகந்தையும் பெருமையும் இருக்கும். அதை பார்த்தான், அவன் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன சொன்ன பார்த்தீங்களா? சொல்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் நபி, அன்றைய ஆட்சியாளர். அவன் என்ன சொல்றாரு? அவன் என்ன சொன்னார்? எனக்கு அதுக்கு சாத்தியமாக எப்படி இருக்கு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கும் நல்லா அட்வைஸ் பண்றீங்க, நல்ல வயசுல மூத்தவங்க, தகுதியானவங்க, அவனை அலட்சியப்படுத்த அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்ன வார்த்தையை அவன் சொன்னா சொன்னது எனக்கு முடியும் முன்னால் முடியாதுதான் சபிக்கல, சாவப்படல. என்ன சொன்னார்கள்? உன்னால் முடியாததுதான் சொல்லி போயிட்டார். அப்புறம் அவன் கையை தூக்கவே முடியவில்லை. அல்லாஹ் பார்க்கிறார் தன்னுடைய ரசூலை, தன்னுடைய ஹபீபை எவன் அலட்சியப்படுத்துகின்றான் அவனுடைய நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் பெருமக்கள். அதனாலதான் மனிதர்களுக்கு சீர்திருத்தம் அவசியம். ஒவ்வொரு நபியும் சீர்திருத்தக்காரர்களாக வந்தார்கள். ஆனால் அன்றைய பெரும்பெரும் தலைவர்கள், உமராக்கள் சீர்திருத்தத்தை விரும்புவதே இல்லை. அதன் விளைவினாலே சீர்திருத்தம் செய்ய கடமைப்பட்டவர்கள் கூட நமக்கு என்னன்னு வம்புவாரு. இப்ப பெரும்பாலும் எங்களை போல ஆட்கள் என்ன செய்யறாங்க? என்னைக்கே சொல்லிருக்காங்க, என்ன உங்களுக்கு எதுக்கு போய் சொல்றீங்க? அவன் திட்டிக்கிட்டு போறான். நமக்கு என்ன, எதுக்கு வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு, எதுக்கு வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த விஷயம், இந்த சமூகம் இன்னும் சீர்திருத்தி போவதற்கு என்ன காரணம்? சீர்திருத்தம் செய்வதை உமராக்கள், தலைவர்கள் விரும்புவதில்லை. அதை வந்து பிரச்சனை நினைக்கிறாங்க, குழப்பம் நினைக்கிறாங்க, தேவையில் நினைக்கிறாங்க. பார்த்துட்டு ஏண்டா நமக்கு வந்து எங்களை போல சொல்லுகிறவர்கள் என்ன பெரும்பாலும் யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்துட்டு குருடர்களாக, ஊமையர்களாக, செவிடர்களாக நாங்கள் வந்து அப்ப எப்படி சீர்திருத்தம் செய்ய முடியும்? சீர்திருத்தம் எப்படி அடையும்? இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம். சீர்திருத்தம் எங்க எதை சீர்திருத்தம் சொல்லுவா இருக்கலாம். அப்ப என்ன செய்யும்? சீர்கெட்ட நிலை ஏற்படும். சீர்கெட்ட நிலை தான் ஏற்படும். மனிதனுக்கு எப்பவுமே நிதானம்,
ஒன்று பொதுநலம், இன்னொன்று சுயநலம். முற்றிலுமான சுயநலம் இருப்பதால் தப்பே தவிர இயற்கையாகவே இயல்பாக சுயநலம் இருக்கலாம், அது பிழை இல்லை. ஒருத்தவங்க 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட். அப்படி இருந்துட்டு வரும்போது கீழே வரி வரும்போது பிள்ளை துடிச்சு, பால் குடிக்கின்ற குழந்தை குடிச்சிருச்சு. உடனே பிள்ளைக்கு பால் வாங்கணும்னு சொல்லி கீழே வந்து அந்த கவுண்டர்ல அந்த வேலை சொல்றாங்க, பால் வேணும் பிள்ளை, பில்லு போட்டு ஓகே 10 நாள் எவ்வளவு ஆகிட்டான். 5 ஸ்டார் ஹோட்டல் 6 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் விலை எப்படி இருக்கும்? குழந்தைக்கு பாலா ஓகே. அதே அம்மா இன்னும் 2-3 நாள் கழிச்சு கடை தெருவில் அப்படி ஜாமா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரோட. பிள்ளை அழுது. அப்போ ரோட்டி கடை, ஒரு ரோட்டி கடை, ரோட்டி கடையில பார்த்தோன்னே பிள்ளை அழுதுனே, ஐயா ஐயா ஒருத்தர் ஐயா பிள்ளை பால் கழுதி, அவர் பால் காய்ச்சி போய் அழகா எடுத்து காத்து சுத்தமா எவ்வளவு யார் நம்ம கேட்குது. குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பாலுக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குவோம். ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய அளவு காசு பில் போட்டுதான் இங்க சாதாரணமா ஒரு ஏழை நடத்துகின்ற ஒரு கடை தெரியும். அதாவது கடையில் இருந்தது அவர் சொன்ன வார்த்தை மாற்ற பெரியவர் இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாலுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். காற்று ஒன்றுதான், காற்று ஒன்றுதான். ஃபுட்பால் உதைப்பந்தில் நுழைக்கப்பட்டிருக்கின்ற காற்று ஒன்றுதான், புல்லாங்குழலில் வெளிப்படுகின்ற காற்று ஒன்றுதான். புல்லாங்குழல் பொதுநலம், புல்லாங்குழல் ஊதுகின்ற காற்றில் தான் வருகிறது, ஆனால் அது முத்தமிடப்படுகிறது. பந்து என்ன செய்யப்படுகிறது? உதைக்கப்படுகிறது. சுயநலம் உதைக்கப்படுகிறது, பொதுநலம் முத்தமிடப்படுகிறது. இது புல்லாங்குழலும் கால்பந்து படிச்சுப்பாங்க. மனிதருக்கானே அவன் என்ன இஸ்லாம் இருக்கிறதே ஒரு பொதுநல மார்க்கம். எனக்கு தப்பு செய்யறானே தோல் எப்படி தெரிஞ்சு எங்கே போட்டு இல்ல, அவனும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு விரோதியாக அவன் ஆகிவிடக்கூடாது. அதனால்தான் நபிமார்கள் எல்லாம் மக்களின் தவறுகளை சொன்னார்கள், தவறுகளை சுட்டிக்காட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், நீங்கள் சீர்திருத்தம் செய்யாவிட்டால் உங்களுடைய துஆ அல்லாஹ்வாலே கபூல் செய்யப்பட மாட்டாது. உங்க சமூகத்தில் உம்மத்தில ஒரு தவறை தவறு என்று சொல்கின்ற ஒருவன் இருக்க வேண்டும். இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாடு. ஒரு மன்னனாக இருந்தாலும் கூட அவன் செய்கின்ற தவறுகள் பிழைகளை சுட்டிக்காட்ட ஒரு நல்ல அமைச்சர் இல்லை என்றால் யாரு கெடுக்காமலே கெட்டு போய்வான். என்ன சொல்றார்கள்? நீங்கள் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கவில்லை என்றால், சீர்திருத்தம் செய்யவில்லை என்றால் இதுவோ அல்லாஹ்வாலே கபூல் செய்யப்பட மாட்டார்கள். அதிகார அக்கிரமப்படுத்திட்ட ஆட்சியாளர்களை உங்களுக்கு நாம் சாற்றுவோம். அவர்கள் உங்கள் இருக்கின்ற பெரியவர்களை மதிக்க மாட்டார்கள். இந்த குழந்தைகள் மீது இறக்கப்பட மாட்டார்கள். பெண்களை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்த மக்கள், துஹ்ரி ஜன்னாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மனிதர்கள் இருள்களிலே கிடந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? எப்படி சீர்திருத்தம், எப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம் செய்தார்கள்? மனிதர்களை இருட்டுகளிலிருந்து வெளிப்படுத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால சீர்திருத்தக்காக நீங்க ஒரு மனுஷன் செய்யல, அது வேறு விஷயம். தவறை தவறு என்று சுட்டி காட்டுவதை ஆதரியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். நபிமார்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்போம் சொல்லுங்கள். வாழ்க்கை என்பது நிலையற்றது. நிலையற்ற உலகிலே வாழ்கிறோம், நிரந்தரமில்லை. யாராவது இறந்து விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுடைய நாக்கப்படி இருக்கிறோம். அது கூப்பிட்டா போயிடும். அவன் எப்போ கூப்பிடுவா, எந்த நிலையில கூப்பிடுவான்னு நமக்கே தெரியாது. அது எந்த நிலையில அழைப்பாங்க சொல்றார்கள். 6லும் சாவு 100லும் சாவு. சமர்ப்பிக்க குழந்தைகள் என்ன செய்யணும்? குழந்தைகளை அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளாக தருகிறார்.
எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் சுவனத்தின் நறுமவர்களாக போகிறார்கள். சுவன சோலையினுடைய சிட்டுக்குருவிகளாக வாழ்கிறார்கள். பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக வளர்கிறார்கள். வாழ்க்கையில் அன்பு இன்னைக்கெல்லாம் சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய அது விளைவினாரே இதுக்கு நம்முடைய மக்கள், குறிப்பாக நம் இந்திய முஸ்லிம் சமூகத்தினர்கள் அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையுமே சீர்திருத்தம். முதல்ல நம்முடைய எண்ணங்கள், பார்வைகள் அவர்கள் நன்மைக்கு உதவி செய்யணும். எதுக்கெடுத்தாலும் பொறாமைப்படுவது, இதயத்தை அழுக்காக்கி கொண்டிருக்கிறோம். மனசுல கசடுகளையும் கபடங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்வங்களையும் அகந்தைகளையும் நாம் நிறைத்து வைத்திருக்கிறோம். எவன் தன்னுடைய மனசை சுத்தப்படுத்தினாலோ அவன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் வெற்றி அடைந்திருக்கான். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாள், எந்த நாள் யாரும் யாருக்கும் எதுவும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள். அந்த நாள் உலகத்தின் பொன்னோ பொருளோ பிள்ளைகளோ எதுவுமே பயந்ததால் எவன் தூய உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களோடு எவன் அல்லாஹ்வை சந்திக்கின்றான் அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம். இஸ்லாம் போல ஒரு அழகியலை கொண்டு அற்புதமான மார்க்கம் உலகத்தில் அறிவான மார்க்கம். இஸ்லாம் எந்த ஒன்றை செய்தாலும் சொன்னாலும் அதில் அறிவு இருக்கும். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயராலே உலகத்திலே பாருங்கள், இரவு நேற்று ராத்திரி 12 மணிக்கு எத்தனை வெடிகள் வெடிக்கப்பட்டன, எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்கள் காசு கரியாக்கப்பட்டிருக்கின்றன. சுத்தமான காசு மாசுபடுத்தப்பட்டிருக்கிறதே, வரவேற்கிறீர்களா? சொல்லுங்க. குடும்ப அரபு நாடுகளிலே, அபுதாபி, துபாய், எமிரேட்ஸ் நாடுகள் இஸ்லாமிய பண்பாடுகள் கலாச்சாரம் கற்றவர்கள் மற்றவர்கள் கிடக்கட்டும். ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறாயே, இப்படி செய்வதற்கு இஸ்லாத்தில் இடம் இருக்கிறதா? அப்ப அல்லாஹ்வை ரசூலை நீ உதாசீனப்படுத்துகின்றாயா? சொல்லுங்க. வீண் விரையுங்க இஸ்லாம்கள். பாருங்கள், கத்திர வெண்டாக்காவில் அடுத்து இன்னைக்கு காலையில் கூட்டி அடியிருக்க அந்த குப்பை எவ்வளவு அசிங்கங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அவ்வளவு அசிங்கங்கள் தேவையற்ற எத்தனை பாட்டில்கள் காலியாக்கப்பட்டிருக்கின்ற குடியேற்ற பெயராலே ஏன் புத்தாண்டை கிட்டிட்டு கொடுக்கிறார்களாம். இதையா இஸ்லாம் சொல்கிறது? நாம் செய்ய மாட்டோம் விஷயமா. ஏதோ புத்தாண்டு சொல்லுவோம், இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாங்க, அதை கூட வேண்டாம் சொல்லுவோம். கண்டிப்பா கவனிக்கலாம். இன்றைக்கு அழகா சொன்னாரு, இன்னைக்குல ரஜப் முதல் நாள், அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய 4 மாதங்களில் ஒரு மாதம் ரஜப். இது அல்லாஹ்வின் மாதம், ஷஹ்ருல்லாஹ். இந்த மாதம் ரமலானுக்கு கட்டியம் கூடுகின்ற, ரமலானிய சோலைக்குள்ளாலே தவழ்ந்து போகின்ற அந்த தென்றலை வரவேற்கின்ற தென்றல் தொடங்குகின்ற ஒரு நாள், ஒரு மாதம். உங்களுடைய அல்லாஹ்வுக்கு பண்ணுங்க, ஏழைகள் நோயாளி போய் சந்திச்சுட்டு வாருங்க, அனாதையுடைய தலையில் மனசிலே ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுங்க. அதாவது காசுகளை, பணம் காசுகளை கரியாக்க சொல்லவில்லை இஸ்லாம். அடுத்தவற்றை பார்க்கலாம். அவங்க போற வெளியில ஹார்ட் பேஷண்ட்டுகள், நல்ல அசந்து தூங்குற குழந்தைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா அவங்களுக்கு? தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறாங்களே, இந்த வெடி வெடிக்க என்ன வந்துருது? எவ்வளவு இப்படிப்பட்ட அசுத்த மாசுகளை எல்லாம் அன்றைய ஐயாமல் ஜாகிலியத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்க அந்த நெறிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லித்தார்கள். இஸ்லாம் ஒரு அழகிய ஒரு தெளிவான மார்க்கம், சிந்தனை மிகுந்த மார்க்கம், மனிதனை பண்படுத்த. அல்ல நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். எல்லாம் திருமணத்தில் அடிக்கடி சொல்றோம், அந்த திருமணத்துல ரொம்ப முக்கியம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை கெடுக்கிறது வீண் விரையும் ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள், ஆட்டம், பாட்டு, கூத்து, கும்பாயம், டான்ஸ். இதுல இப்படி நடத்தின அமோகமாக நடத்துகிற பல திருமணங்கள் ஒரு 6 மாசம் 3 மாசத்துக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு. பல திருமணங்கள்
ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, நபிமார்களுக்கு பிடிக்காது, செய்யக்கூடிய என்ன மலாயிகத்துகளுக்கு பிடிக்காது, சான்றோர்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நாம் கொண்டு வருவதற்கு இஸ்லாம் வந்து அறியாமல் உலகத்தில் பாருங்க. ஒன்று மட்டும் பிடிங்க, நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லுவேன், எங்க மேல போகலாம். எங்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். சத்தியம் சொல்லப்பட வேண்டும் என்று சந்தோஷப்படுங்கள். அப்படி மக்கள் மந்தையாற்று குட்டைகளை போல ஓடி விடுவார்கள். நீங்க தப்பு செய்யலாம், தவறை வேற நினைச்சிருக்கலாம், ஆனால் தவறு ஏற்றுக்கலாம். நான் செய்கின்ற தப்பை சரி என்று வாதிக்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறான். தவறு யாராம், இந்த மனுஷன் யாரும் மனுஷனுடைய சில ஆசாபாசங்கள். அந்த பெருமக்களே, இஸ்லாம் தனித்துவமானது. இஸ்லாம் இஸ்லாம் என்றாலே அல் இஸ்லாம் அல் இன்கியாது லி அவாமில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு முழுவதுமாக கட்டுப்படுதல். இஸ்லாம் என்பது என்ன, நான் முஸ்லிம் சொல்லணும்னா நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். ஏவலை எடுத்து நடக்க வேண்டும். அவன் தடை செய்திருப்பவைகளை விட்டு நான் நீங்கி இருக்க வேண்டும். சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். எனக்கு கிடைக்கின்றவைகள் எல்லாம் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கு உலகத்தில் வாழ்ப்போது கிடையாது. எவ்வளவு நாள் வாழ்வோம்? 60 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம். அதுக்கு பிறகு நீங்க வாழவே மாட்டீங்க, வாழ விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? வாழ்க்கையில அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அர்தில் உம்ர், இயக்க முடியாமல் என் சுய தேவைகளை நானே செய்கின்ற அளவில் இல்லாமல் போகின்ற அந்த விருத்தாப்பிய காலம் வருவரைக்கும் என்னை விட்டு வைக்காதே அல்லாஹ். அன்பும் பாசமும் ஆசையும் காதலும் கொஞ்ச காலம், அப்புறம் உலகம் ஒரு குடும்பம் ஒன்றை வெறுக்கும், துறக்கும். நீங்க படித்து படிக்காம போயிட்டீங்க, பாத்ரூம் மற்ற எல்லாமே எல்லாம் பெட்ல போகும்போது எத்தனை நாளைக்கு உங்க மகள், உங்களுடைய மனைவி, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அது அசுத்தங்களை மெம்பர்ஸ் எடுத்து போடுவாங்க. அல்லா காப்பாத்து. 3 நாள் அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. பார்த்தீங்களா, சில பேருக்கு 1 வாரம் 10 நாள். திரும்ப தன் மனைவியை பற்றி தனக்கு தெரியும், தன் கணவனை பற்றி என்ன செய்யும் தனக்கு தெரியும். 3 நாள் சாவுக்கு சாப்பிட்டு தெரியும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூடும் குறையும். இல்ல, மனித இயற்கை சொல்றாங்க. மனித இயற்கை எல்லாம் வச்சு காப்பாற்று. வாழ்க்கையில சொன்னாங்க, ஈமான் ஒரு மிகச்சிறந்த ரஹ்மத். அல்லாஹ் அந்த ரஹ்மத். ஈமானுக்கு அடுத்து ஒருவனுக்கு மிகப்பெரிய நியாமத்து ஆஃபியத், உடல் நலன். ஈமான் இருக்கு, அதை விட ஒரு எஞ்சிய ஒரு நியாமத்து உலகத்தில் இல்லை. ஆனா ஈமான் சொல்ற, ஈமானுக்கு அடுத்து ஒருவனுக்கு மிகப்பெரிய நியாமத்து உடல் நலன். அதான் ரசூல் என்ன சொன்னாங்க, நீங்க துஆ கேளுங்க. எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகுல் ஆஃபியா. அல்லாஹ் எப்படி கேட்கணுமா? அல்லாஹ்வே எனக்கு ஆஃபியத் கொடுங்க. அதே இடத்துல ஒரு முஸ்லீம் அவன் காலில் ஒரு சின்ன உள்குத்துனா கூட அவனுக்கு நன்மை. ஒரு மனிதனுக்கு ஒரு காட்சி வந்துருச்சு, ஒரு சுகக்குலமா அவனுக்கு நன்மைக்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் என்ன, மனிதனை அல்லாஹ் தஆலா சீர்திருத்தப்படுத்துகிறார். மனிதனுடைய அந்த உள்ளத்தை புடம் போட்டு வார்த்தெடுக்கப்பட்ட பசு பொன்னை போல மாற்றுகிறார் ரப்பல் ஆலமீன். நமக்கு நாம் நல்லவனா? முதல்ல பார்க்க வேண்டியது, நமக்கு நாம் நல்லவனா? நல்லவனாக உன்னை பாதுகாப்பு சரியாயி உன் மனசு எல்லாம் இருக்கா? நீ மற்ற சொந்தக்காரனை பத்தி பொறாமப்படுறியா, எரிச்சப்படுறியா? மற்றவங்க நிறைய சம்பாதிக்கிறானே, உன்னுடைய குடும்பத்தை பார், உன் மனைவி மக்களை பார், உன் சமூகத்தை பார், உன் நாட்டை பார், உன் மஹல்லாவை பார், உன் ஜமாத்தை பார். சீர்திருத்தம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை சொல்கிறேன், மறுபடியும் நான் சொல்லுவேன், இந்த சமுதாயம் 2 சாரார்கள் கையிலே.
யாரு? அல் உலமா வல் உமரா, மார்க்கத்தை கற்றவர்கள் இந்த தலைவர்கள். இவங்க கையில தான் இந்த மார்க்கம். சின்ஃபானி மின் உம்மத்தின் இதா ஸலஹா ஸலஹல் உம்மா, இவங்க ரெண்டு பேரும் சரியா இருந்தா என் உம்மத்து சரியா இருக்கும். பொறுப்பாக செய்ய வேணும். ஒரு லிமிட் இருக்கணும். எல்லாமே நான் தான் எனக்கு தந்தா. கல்யாண வீட்டுல போனா நான் தான் உட்காருவேன், மவுத்தி வீட்டு போனா நான் தான் ஜனாதா இருப்பேன். அப்ப என்ன செய்ய? அவரவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில தகுதிகளை தந்திருக்கிறார். மற்றவர்களும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு விட்டு அது உணர்வு. அதனாலதான் என் அன்பு பெருமக்களே, அருமை சகோதரிகள், உங்களுக்கு நான் சொல்லுவேன், சீர்திருத்தமாக உங்கள் பிள்ளைகள் வளர்க்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு 7 வயசு அடைஞ்சிட்டா நீங்க தொழில் சொல்லி கண்டிச்சு நீங்க என்ன செய்யுங்க, தொழில் அவங்க 10 வயசு அடைஞ்சா கண்டிங்க. நோக்க என்ன? நகல வாலிதுல்லி வலதிகி, பெற்றோர்கள் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு தருகின்ற அன்பளிப்புகளிலே மிக மிக்க மேலான அன்பளிப்பு என்ன தெரியுமா? அந்த பண்பாடுகளையும் கல்வியையும் அறிவு ஞானங்களையும் அவர்களுக்கு ஒழுக்க போதனைகள். அதனால்தான் அன்பு மக்கள் இது பற்றி ஏராளம் இருக்கிறது. கால நேரம் புரிய கொண்டிருக்கிறது. தொடக்கமாகவே நீங்கள் கசக்கப்பட்டு விட்டீர்கள். என்னதான் இனிமையாக சகோதரர் என்ன அழகான அற்புதமாக பாட்டு அல்லாஹ் அதே போய் அன்பு சகோதரர் ஹாஜி பாடினாங்க கூட மக்கள் கசைங்கிட்டே கேட்டாங்க. காரணம் வந்து அவர் விட்டா இப்ப நான் தேவையில்லை. உண்மையிலே நினைச்சேன் அவர் வந்து பேச வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் கடல் போல வந்துகிட்டு இருக்கீங்க? நான் நினைச்சேன் அவன் அத்தாவே பெரிய பேச்சாளர், அத்தாவை விட மகன் நினைச்சாரு ரொம்ப பெரிய பேச்சாளர். அங்க இருக்காரு அவர் பழைய வரலாறு. அதாவது கொஞ்ச நாளைக்கு கூட அப்படியே கிடையாது. பாத்தீங்களா? நீ பாத்தீங்களா சார்? நீங்க பாத்தீங்களா? சரி சொல்லுங்க. ரெண்டு பேரும் கையெழுத்து எப்படி உஸ்தாத்? இது எப்படி உஸ்தாத்? ரெண்டு பேருமே தலைவர்கள் எப்படி பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அவரு வீடியோ பண்ற என் அன்பு சகோதரர் கடல் மழை திறந்தால் போல என்ன ஆயிடுச்சு, நூறு காலத்தில் வெள்ளம் போல அப்படி கரை புரண்டு ஓடுது. போற போக்குல உங்களுக்கு அடிச்சு போடாது போயிட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு மேல அவரு என் தம்பி அவரு மிச்ச போற தொப்பை பேர் பேசினாரு. அழகான ஒரு தருணம் இது. உண்மையில் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா. அவரு அன்னைக்கு ஒரு மீட்டிங் நினைச்சு சொல்ல உண்மைதான். ஆனா அவரு இல்லாம வரும் அவருக்கு அவருடைய மனசுல உதிக்க அதை செயல்படுத்திடுவாரு. நான் சொன்னேன் என்னங்க எது 5 to 6 போட்டிருக்கீங்க. நான் சொன்னேன் இன்னும் லேட்டா ஆகுது. அதான் சரியா ஒரு பால் புதுசா 7 மணி ஆயிடுச்சுனால இதான் உட்காந்துருக்கேன். இல்ல உட்காந்துருக்கேன் வேற வழி இல்லாம இல்ல மகனிப்பு இருக்குது. சகோதரர் அன்பு தம்பி உங்களுக்கு சுகமான ஒரு அன்பு செல்ல மகன் முகமது ஹபீஸ் 6 வயது. அவர்களுக்கு உடைய அன்பு துணை அன்பு தம்பி ஜெயலாடி இது அல்லாஹ் நாட்டம். உலகத்திலே என்ன அதான் நாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோம். யாருக்கு எப்ப மௌத்து வரும் யார் நினைச்சுட்டான் அல்லாஹ் உங்களுக்கு மறுமைக்காக வேண்டிய உடைய செல்ல குழந்தை ஹபீஸ் உங்களை வரவேற்றுக் கொண்டிருப்பார். எல்லாருமே இருந்தது. பல பேர் நசிவாக குழந்தைகளை பறி கொடுத்தவங்க, அத்தா அம்மாவை பறி கொடுத்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. குழந்தைகள் வெள்ளையாவே சுவன பூஞ்சோலையும் சிட்டுக்குருவிகள் சகோதரர் முகமது இப்ராஹிம் அவருடைய அன்பு தம்பி தேகானி அவருடைய அன்பு சகோதரர் அலி வந்து ரொம்ப மனசுல அவங்களுக்கு அந்த ஒரு யாசி பண்ண முடியும். அவங்களே இன்னைக்கு எல்லாமே நோக்கம் என்ன? மன அமைக்க அந்த குழந்தை சொர்க்கவாசி ஷஹீத் சுஹதா விபத்திலே மூழ்கி இறக்கின்றவர்கள், நெருப்பிலே கடிந்து இறங்குவவர்கள், ஆக்சிடென்ட்ல போறவர்கள். அவங்க யாரு? போர்க்களத்திலே போய் போராடி எதிரிகளாலே வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தியவர்கள் மட்டுமல்ல ஷஹீத். இவர்கள் மதில் விழுந்து விபத்தைக்கு உள்ளானவர்கள்.
அதாவது அன்பு பெருமக்கள் இதே வாழ்க்கை மனம் உடைச்சாங்க. அல்லாஹ் சபர் பண்ணுங்க. சபருக்கு இல்ல காலில் முள் குத்தினாலும் நன்மை. ஏன் என்ன செய்வீங்க? சபர் பண்றீங்க. என் உம்மத்துகளை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். என் உம்மத்துடைய கால் ஒரு சின்ன முழுக்க தச்சாலும் கூட இல்லை, அது ஒரு நோய் இருக்கு, அது ஒரு ஞாபகம், அது சவால். எத்தனையோ பாவங்கள் நீங்க நமக்கு தரஜா உயர்வதற்கு அல்லாஹ் எல்லாமே தர்றது யாரு? வல் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் சொன்னார்ல. அல்லாஹ் கது அற்புதமான சப்ஜெக்ட் எடுத்தீங்க. பேசி ஆனா நான் பேச முடியாது. இந்த அதை முடிவாங்க எதிர்த்து யாரு ருக்குல் இஸ்லாம் ருக்குல் ஈமான் யார் தொட்டதே? ஆனா தொட்டுக்காரு சார். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் மக்களே, அதனால இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சி. ரசூல் சொன்னதை போல அவனுக்கு ஒரு நியாமத்து வந்தால் சுக்குர் செய்கிறான். சபருக்கும் சுக்குருக்கும் நன்மை. அல்ஹம்துலில்லாஹ். அதனால அன்பு பெருமக்களே, இஸ்லாம் சீர்திருத்தம் இன்னில் வரைக்கும். அதனால நீங்க சொன்னார்களே, வீட்டில் உள்ள சகோதரிகளே உங்க திருமணத்தை நடத்துங்க, கண்ணியமா நடத்துங்க. 3 பேர் பல்லாண்டுக்கு ஒரு நாள் இருந்து நிக்காக ஒரு நாள் இருந்து கூப்பிடுறீங்க. அங்க இங்க இடம் பார்த்து நீங்க என்னமோ இந்த விளையாட்டு மாதிரி, சேர் விளையாட்டு மாதிரி, இந்த கல்லை போலீஸ் ஒளிஞ்சு விளையாடுவாங்க, அங்க வா இங்க வா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இஸ்லாம் பிடிச்சு வரவேற்பு பேர கண்ணியம். உங்களுக்கு ரொம்ப பணம் காசு இருந்துச்சுன்னா உங்களுடைய சொந்தங்கள்ல ஏதாவது ஏழை குமருக்கு இருந்தா அவங்களுக்கு கண்ணியம். படிக்க முடியாதவங்க அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு நீங்க செலவழிங்க. எவ்வளவு பிழைக்குமா? உங்க பிள்ளைகள் நல்லா வாழுங்க. பெருமை இல்லை அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து அவங்க யாருக்கு இந்த வேண்டும்? இந்த பெருமை, வெற்றி பெருமை உலகத்தோடு முடிந்து விட்டு போகின்ற உதாசீன பெருமை வேண்டாம். அன்புகளே, அடக்கும் பணியும் அன்பும் இல்லை. அதனால என் இனிய அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு சீர்திருத்த மார்க்கம். சீர்திருத்தம் உலமாக்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் பார்க்கணும். என்ன இப்படிலாம் செய்யக்கூடாது, செஞ்சா நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு நீ சொல்லணும். உங்க சொந்தக்காரனா இருக்கலாம், ஆட்ட பாட்ட கல்யாணத்தை விட்டா பட்டி எதிர்த்து வெளியே போயிடும். நீங்க இவர் திருச்சி இல்லாம போன அதிருப்தி அடையா, நாங்க அல்லா அதிருப்தி அடையக்கூடாது இல்ல செய்வீங்களா? பேசுற எனக்கு முதல்ல நான் என்ன சீர்திருத்த வேண்டும்? முதல்ல எவன் சீர்திருத்தம் பண்றானா அவன் தான் முதல்ல சீர்திருத்த வேண்டும். குர்ஆன் சொல்லும், நீங்க தஃபூலுன மாலா தஃபூலு, நீ செய்யாத ஒன்றை மற்றவர்களை செய்யும்படியாக சொல்கிறாய். முதல் நீ செய்தா நீ சரியாயிரு முதல்ல. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இது ரஜபை பற்றியது. புத்தாண்டுக்கு நமக்கு மற்றவங்க புத்தாண்டு சொன்னா ஓகே வாழ்த்து கட்டி சொல்லிட்டு போலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நீங்கள் என்ன வரிஞ்சு கட்டிக்கிட்டு புத்தாண்டு புத்தாண்டு பாத்தீங்கன்னா பன்சாப்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அப்பா தூள் பறக்குது இல்லை. அவன் என்ன செய்யலாம்? புத்தாண்டு ரஜபை கண்ணியப்படுத்துங்கள், ஷாபானை தங்கையாக்குங்கள், ரமதானை நடிவார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பண்பாட்டு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு எதிர்பாரா வண்ணம் எனக்கு அன்பு சகோதரர் எப்படி அவரை பேச வைத்து நான் கேட்பது போல ரசிப்பது போல என்னை பேச வைத்து மற்றவர்கள் கேட்டார். அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான தலைப்பு நல்லா நீங்க பெரிய இடத்துல செய்யணும் போட்டிருக்கணும். அல்லாஹ் சொல்லி அன்பு சகோதரர் இன்றைக்கும் அன்பு தம்பி நீங்க வந்திருக்கிறார்கள். ஹாஜி இக்பால் அல்லாஹ் தஆலா உங்கள் அத்தனை பேருக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அல்லாஹ் நபிகுரியை ஹாதா அந்தி வர்கள் விழுந்தல்லா இதுதான் இடத்தில் இப்போது இருந்தது. முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. நான் மனிதன் என்றால் நினைத்தால் முழுமையாக எடுத்து பேசி முடித்தோம். கலை ஞானங்கள் மொத்த கருவூலமாக்கி அல்லாஹ்வுடைய அனைத்தையும் அறிந்தவன் எல்லாம் தெரிந்தார். அப்புறம் ஒருவனை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம், புகழ்ந்து கூறி பாதைகளில் காடுகளில் படிவந்த நாடுகளில், பாதைகளில் காடுகளில் படிவந்த நாடுகளில், சுவரைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹ் அருள்வாய் அன்புகளே. எனக்கான துஆச்சிகள் சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சற்று முன் இடி இடித்தது, இப்போது மழை பெய்கிறது.
இல்ல, அந்த ஒரு அப்படியே கணீர் என்ற அந்த அப்படியே அந்த சூரா HBM அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டது. அதற்கு நிகழ்ச்சி முன்பாக இப்போது நம்முடைய சகோதரர் நியாஸ் அவர்கள் ஒரு நிமிடம் சில விஷயங்கள் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரொம்ப நேரம் இருக்க ஒரே ஒரு நிமிஷம் தான். நமது HBM சூறாவை ஆரம்பிச்சதோட 7 வருஷம் போயிருக்கு நினைக்கிறேன். HBM ஈவென்ட் சூறா 20 வருஷம், ஈவென்ட் வந்து 6 வருஷம் சிறப்பான நடந்துச்சு, 7 வருஷம் சிறப்பான நடந்துச்சு. இந்த இது HBM சூறா வந்து ஒன்றை வரை நமது அப்துல் அலீம் அவர்கள் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருந்தாரு. அவர்களை வந்து கௌரவிக்கும் விதமாக ஒரு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதை போட்டிட அதை செய்த அன்சாரி அவர்களை ஆகிறது. இது கடந்த வருடம் நடந்ததற்காக ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுப்போம். இது மட்டும் இல்ல, இனிவரும் வருடங்கள்ல இவருடைய தலைமையில மிக சிறப்பா சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யணும், துவா செய்து அவருடைய நீண்ட வாழ்வுக்கும் துவா செய்யணும். எல்லா காரியங்களுக்கும் நாம் துணை நிற்கும் என்று இடத்தில் பேட்டி அண்ணன் அவர்களை பொன்னாடை பொருத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். சையத் அன்சாரி அவர்கள். காபத்துல்லாவுடைய துணி மாதிரி தெரியுது. நான் வந்து சைதினா அலி 4வது ஹலீஃபா. நான் நிறைய படிப்பேன், அந்த ஹலீஃபாக்களை பத்தி நிறைய படிப்பேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதிபலன் பார்க்காம நம்ம செய்யணும் அப்படிம்பாங்க. நம்ம அந்த மாதிரி வந்து பிரதிபலன் பார்க்கறதுலாம் கிடையாது. நான் சிறு வயசுல இருந்து என்னுடைய சேவையை நான் உஸ்தாதுக்கு நல்லா தெரியும், சேவையில செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க பரிசு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ நாங்க நடைய கட்டிக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அது சேர்ந்து இருக்கோம். அதே மாதிரி உமர் அப்துல் அசீஸை பத்தி முதல்ல நான் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். சிறந்த ஒரு சைதினா, சிறந்த ஒரு தலைவர், சிறந்த ஒரு ஹலீஃபா. உமர் அப்துல் அசீஸ் உடைய கதையை படிங்க. இந்த விளக்குல இருந்து தண்ணியில இருந்து என்னென்ன நம்ம வந்து சிக்கனம் பண்ணணுமோ அந்த உஸ்தாத் என்ன சொன்னாங்க, தேவைப்பட்ட இடத்துல பேச்சுக்களையும் தேவைப்படாத இடத்துல என்னென்ன நம்ம பேசணுமோ அவங்கள சைதினா உமர் ஹத்தாமும் உமர் அப்துல் அசீஸும் ஏறக்குறைய வழியில வந்தவங்க தான். நிறைய படிங்க. உங்களால முடியலையா வாங்க, நம்ம ஒரு தப்சீர் உஸ்தாத் தப்சீர் செய்யறாங்க, தப்சீர் கிளாஸ் நடக்குது. அப்படி இல்லையா நைட் இங்க வாங்க, வியாழக்கிழமை வாங்க. நம்ம வந்து நம்ம அழகான முறையில நம்ம உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு என்னென்ன விஷயமோ நம்ம எடுத்து கொடுப்போம். இதுல இருந்து உங்களுக்கு என்னன்னா அல்லாஹ் பாதுகாத்துருவாங்க உங்களை. உஸ்தாத் சொன்ன மாதிரி உங்களுடைய நல்ல உள்ளங்களை அல்லாஹ் பாதுகாத்து நல்ல இடத்துக்கு நம்ம போய் சேர்ற மாதிரி நம்மளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு இவ்வளவு நம்மளுடைய HBM சூரா அப்படின்றவன இவ்வளவு மக்கள் வந்து சேர்ந்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து, எனக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல. இந்த புது வருஷம் உங்களுடைய ஓய்வு நேரத்தை விட்டுட்டு இங்க வந்து இந்த ஒரு சுவையான செவிக்கு நீங்க வந்து விருது கொடுக்க வந்ததுக்கு அல்லாஹ் தஆலா நான் துஆ செய்றேன், நன்றி செய்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம மகிழ்ச்சி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஓகே. நம்முடைய சூரா HBMல ஒவ்வொரு வாரமும் ஜிக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகின்றன. அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுகளே ஜிக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நாம் உஸ்தாத் அவர்கள் இப்போதைதான் உஸ்தாத் தையீப் அவர்கள் நமக்காக துஆ ஓதுகிறார்கள். அவர்கள் வந்து நம்ம சூறாவிலே இருப்பார்கள். நீங்கள் 5 வக்து தொழுகை நீங்க தாராளமா தொழுது கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் வந்து மகரிப் தொழுகை, அதாவது அஸ்ர் தொழுகையிலிருந்து மகரிப் வரைக்கும் வந்து மாணவர்கள் இஷா வரைக்கும் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. மார்க்க கல்வி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து உஸ்தாத் சொன்ன மாதிரி போல உஸ்தாத் சொன்னோம், அப்துல் அலீம் சொன்ன மாதிரி மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். ஆகவே மார்க்க கல்வி பேணுதலாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காலம் சிறப்பான ஒரு உஸ்தாத் நியமிச்சிருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து இங்கு மார்க்க கல்வியையும் அந்த ஓதுலையும் நீங்கள் முறையாக கற்றுக்கொள்வது நீங்கள் ஒரு குறிக்கோட்டை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வேலையில அடுத்த மகரிப் தொழுகை பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யாசின் ஓதி நம்மளுடைய சகோதரர் அல்மர்ஹூம் முகமது ஹாஃபிஸ் பின் இப்ராஹிம் அவர்களுக்காக நாம் துவா சலாமத்தை ஓதி நிகழ்ச்சியை முடிவு செய்ய இருக்கின்றோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அஸான் சொல்லப்படும்.